ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெடிக்கோஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது zoology ஃபர்ஸ்ட் சாப்டர் தி அனிமல் கிங்டம். ஓகேவா? அனிமல் கிங்டத்தை பற்றி தாறுமாறாக பிச்சு பெதறி கிளிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நோட்ஸில் இருக்கிறது தான் புக்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை இந்த நோட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 1, 2 or 3 கொஸ்டின்ஸ் வரும் நீட் எக்ஸாமுக்கு. அந்த 3 கொஸ்டின்ஸையும் நம்ம கண்டிப்பாக என்ன செய்கிறோம், ஆன்சர் பண்ணுறோம். பை தட் இந்த லெசனை படித்த பிறகு. ஓகேவா? இது இப்போ ஒன் ஷாட்டாக தான் போட போகிறோம். ஸோ ஒன் ஷாட் வீடியோ கவனமாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உலகத்தில் 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீசிஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யாரை ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா ஆர்எஸ் விட்டேக்கர் ப்ரப்போஸ் பண்ணார். என்ன அப்படின்னா மொனிரா ப்ரோகாரியாச்சுனும், ப்ரோட்டிஸ்டாவை யூனிசெல்லுலார் யூகாரியாச்சுனும், ஃபங்கையை மல்டி செல்லுலார் யூகாரியாஸ் அதுவும் சாப்ரோப்ஸுனும், பிளான்டேவை மல்டி செல்லுலார் யூகாரியாஸ் அதுவும் ஆட்டோட்ராப்ஸுனும், அனிமாலியாவை மல்டி செல்லுலார் யூகாரியாஸ் ஹெட்டிரோட்ராப்ஸுனும் சொன்னார். சாப்ரோப்ஸ்னு என்னது? டெட் ஆர்கானிக் பேக்டீரியாஸ் சாப்பிடக்கூடியது. ஆட்டோட்ராப்ஸ்னால் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து ஹெட்டிரோட்ராப்ஸ்னால் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது ஃபுட்டுக்கு. ஓகேவா? அடுத்து 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் யார் ப்ரப்போஸ் பண்ணால்? கார்ல் வூர்ஸ் அப்படின்றவர் ப்ரப்போஸ் பண்ணார். என்ன அப்படின்னா ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியா, யூகாரியா. இந்த ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியான்றது மொனிராவை தான் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியான்ட்டு. அதுக்கடுத்து யூகாரியா. இந்த சிஸ்டம் ஆல்சோ கால்ட் அஸ் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அடுத்து இந்த உலகத்தில் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் 1.125 மில்லியன்ஸ் இருக்கா. 1.125 மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் தேர் இன் த எர்த். ஓகேவா? ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்லாம் என்னென்னது? ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி, சீலோம், நம்பர் ஆஃப் ஜெம் லேயர்ஸ், ஃபேட் ஆஃப் பிளாஸ்டோபோர், பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் அதாவது கட் சிஸ்டம், பேட்டர்ன்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், செக்மெண்டேஷன், நோட்டோகார்ட். இதெல்லாம் தான் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா அது எந்த லெவலில் இருக்குது? செல்லுலார் லெவலா, டிஷ்யூ லெவலா, ஆர்கன் லெவலா, சிஸ்டம் லெவலா? சிமெட்ரினா அது அதோட பாடியில் சிமெட்ரிக்கலாக ஏதாவது இருக்கா? பைலேட்ரல் சிமெட்ரியா, லேட்ரல் ரேடியல் சிமெட்ரியா, பென்டா ரேடியல் சிமெட்ரியா, அந்த மாதிரி. சீரோம்னா பாடி கேவிட்டி என்ன இருக்குது? பிளாஸ்டோபோரா இல்லை கேஸ்டோபோரா, அந்த மாதிரி. அடுத்து ஃபேஸ்டாக பிளாஸ்டோபோரா, அதுவும் ஒரு பாடி கேவிட்டி தான். பிளாஸ்டோபோர் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஆஃப் த ஆர்கானிசம். அதுக்கடுத்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப்பாக, க்ளோஸ் டைப்பாக. டைஜஸ்ட் சிஸ்டம் 1 வேயா 2 வேயா. அதுக்கடுத்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் செக்ஷுவலாக அசெக்ஷுவலாக இல்லை வெஜிடேட்டிவாக. அதுக்கடுத்து செக்மெண்டேஷன் என்னது? செக்மெண்டடா, அன்செக்மெண்டடா. அதுக்கப்புறமா நோட்டோகார்டு இருக்குங்க, நோட்டோகார்டு ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக. ஸோ அந்த மாதிரி. ஓகேயா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, லோயர் அனிமல்ஸ் ஆர் பைசெக்சுவல், ஹையர் அனிமல்ஸ் ஆர் யூனிசெக்சுவல். ஓகேவா? அதே மாதிரி லோயர் பிளான்ஸ் ஆர் யூனிசெக்சுவல், ஹையர் பிளான்ஸ் ஆல்சோ பைசெக்சுவல். ஓகேவா? அடுத்து மெட்டாசோவானா என்ன அப்படின்னா அனதர் வேர்டு ஃபார் மல்டிசெல்லுலாருக்கு இன்னொரு வேர்டு தான் மெட்டாசோவா. சோவா அப்படின்னா அனிமல்னு அர்த்தம், மெட்டானா மல்டின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து 6 அனிமல்ஸ் ஆர் மல்டிசெல்லுலார். நமக்கு தெரியும் போரிஃபெரா இருக்குது. போரிஃபெரா தான் ப்ரிமிட்டிவ் மல்டிசெல்லுலார். ப்ரிமிட்டிவ்னா வெரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகேவா? லோயஸ்ட் லெவல். ஜோவானா அனிமல்ஸ், ஃபைட்டானா பிளான்ஸ். ஓகேவா? அடுத்து மெட்டாசோவான்ஸ்னால் என்ன அப்படின்னா ட்ரூ மல்டிசெல்லுலார் வித் டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல் ஆர் ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஓகேவா? ஏர்லியஸ்ட் மெட்டாசோவான்ஸ் யார்? சீலண்டரேட்டா ஆர் நிடேரியா.
எக்னோடர்ம்ஸ்னால் என்னது? எக்னோடர்ம்ஸ் ஹேவ் பைலேட்ரல் சிமெட்ரி. இதுதான் பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன். பட் ஆக்சுவலி ரேடியல் சிமெட்ரி இருக்கும், 2 சிமெட்ரியுமே இருக்கும். ஓகேவா? அது நம்ம உள்ளே படிக்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து அனிமாலியாவில் 2 இருக்குது. செல்லுலார், டிஷ்யூ, ஆர்கன், ஆல் சிஸ்டம் லெவல். செல்லுலாரில் பார்த்திங்கன்னா போரிஃபெரா மட்டும்தான். டிஷ்யூ, ஆர்கன், ஆல் சிஸ்டம் லெவல் வந்து ரேடியல், பைலேட்ரல் 2 இருக்குது. ரேடியல் வந்து அடல்ட் எக்னோடர்ம்ஸ் நமக்கு தெரியும். அது வந்து 2 இருக்குது. ரேடியல் வந்து 2 இருக்குது, நிடேரியா, டீனோஃபோரா. பைலேட்ரல் வந்து நிறையா இருக்குது, ஏசிலோமேட்டா, சீரோசிலோமேட்டா, அதுக்கடுத்து ட்ரூசிலோமேட்டா. ஏசிலோமேட்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் போரிஃபெரா டு பிளாட்டிஹெல்மின்தஸ். சீரோசிலோமேட்டாக்கு வந்து எக்ஸாம்பிள் ஆஷியல்மின்தஸ். ஒன்று தான். ட்ரூசிலோமேட்டாக்கு அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்னோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா. ஓகேவா? அடுத்து செக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த யார் யாருக்கு இருக்கும்? ஆர்த்ரோபோடாக்கு இருக்கும், அனலிடாக்கு இருக்கும், கார்டேஸுக்கு இருக்கும். நான் வச்சுக்கணும். கார்டேஸை எப்படி செக்மெண்டேஷன் இருக்குது? பை வெர்டிபிரேட்ஸ் 26 வெர்டிபிரேட்ஸ், ரிப்ஸ் 12 பேர் ரிப்ஸு, கிரேனியல் நர்வ்ஸு 12 பேர், ஸ்பைனல் நர்வ்ஸு 31 பேர், ட்ரங்க் மசில்ஸாக 6 பேக்கு. ட்ரங்க் மசில்ஸ் நத்திங் பட் 6 பேக்ஸ், 8 பேக்ஸ்னு சொல்கிறோம்ல அது. அடுத்து செல்லுலார் லெவல்னால் எப்படி இருக்கும்? ஒன்லி செல்ஸ் மட்டும்தான் இருக்கும், நோ டிஷ்யூ இருக்காது. நோ இன்ட்ராசெல்லுலார் மேட்ரிக்ஸ் இருக்காது. அதுக்கடுத்து ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட், அதாவது ஒவ்வொரு செல்லும் தன்னோட ஃபங்க்ஷனை அதுவே பார்த்துக்கிறோம். டூயிங் their ஓன் ஃபங்க்ஷன். தே ஆர் அக்ரிகேட்டட் செல்ஸ். அக்ரிகேட்டடாக நிறைய செல்லாக குமிஞ்சு இருக்கிறது. அடுத்து ஆர்கன் லெவல்ஸ் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் மட்டும்தான். இல்லை ஆர்கன்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் இருக்காது. ஆர்கன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஆஷியல்மின்தஸ் டு கார்டேஸ் வரைக்கும். செக்ரிகேட் மீன்ஸ் ஸ்ப்ரெட் அவே. செக்ரிகேட்னா வெளியே போகிறது. அக்ரிகேட்னா டு ஃபார்ம் டுகெதர், உள்ளே வந்து குரூப்பாக ஃபார்ம் ஆகிறது. ஓகேவா? அடுத்து சிமெட்ரி பார்த்திங்கன்னா எசிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி. எசிமெட்ரி வந்து போரிஃபெரா எக்ஸாம்பிள். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பாஞ்சஸ் ஆர் எசிமெட்ரிக்கல். எக்ஸாம்பிள் சைக்கார். அதுக்கப்புறமா அடல்ட் கேஸ்ட்ரோஃபோர்ஸ், நத்திங் பட் ஸ்னெயில், நத்தை. அதுவும் ஒரு எசிமெட்ரிக்கல் ஆர்கானிசம் தான். இட் ஹேஸ் பட் அதில் ஒன்று இருக்குது, இட் ஹேஸ் பட் பைலேட்ரல் சிமெட்ரி இன் தி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். But it lasts due to the torsion effect, rotation of body through 180 degree. அதாவது நத்தையை பொறுத்த வரைக்கும் இது எம்ப்ரியானிக்கல் ஸ்டேஜில் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி இருந்துச்சு. பட் ஆனால் வளர டார்சன் எஃபெக்ட் மூலயமா பாடி வந்து அதோட பாடி வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆனதால் பைலேட்ரல் சிமெட்ரி ரேடியல் சிமெட்ரியாக மாறிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பைலேட்ரல் சிமெட்ரி வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் டு கார்டேட்டா நான் வச்சுக்கணும். ஜென்ரலி தேர் ஆர் 2 டைப் ஆஃப் பாடி ஃபார்ம்ஸ். என்னது? பாலிப், அது மெடுசா. பாலிப் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம், மெடுசா வந்து அம்பர்லா ஷேப்டு. ஓகேவா? ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கணும். எனி பிளேன் விச் இஸ் பாசிங் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ் கேன் டிவைட் த பாடி இன்டு 2 சிமெட்ரிக்கல் ஹாஃப்ஸ் இஸ் கால்டு ரேடியல் சிமெட்ரி. அது இதில் பார்க்கணும். எனி பிளேன் சொல்லியிருக்காங்க, நாட் 2 பிளேன், எனி பிளேன். ஓகேவா? அதுக்கடுத்து பைலேட்ரல் சிமெட்ரி, இந்த நேம் ஆஃப் த பிளேன். பைலேட்ரல் சிமெட்ரினா ஒரே பிளேன் தான் 2 பகுதியாக பிரிக்குமா? அந்த ஒரு பிளேனோட பேர் வந்து மீடியல் சாஜிட்டல் பிளேன். டெஃபனேஷன் வந்து the body can be divided into 2 halves in only 1 plane. நல்லா வச்சுக்கோ, only 1 plane. அதுக்கடுத்து symmetrical halves also known as antimeres. The symmetrical halves also known as antimeres or mirror images. ஓகேவா? மீடியன் சாஜிட்டல் பிளேன் வந்து என்ன பண்ணும்? எப்படி பிரிக்கும் பாடியை? மிட் டார்சல்லேருந்து மிட் வென்ட்ரல் வரைக்கும். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹாஃப்ஸை பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து ஒரிஜினல் கான்செப்ட் ஆஃப் சீரம் ஆர் அரைஸ் ஃப்ரம் டிப்ளோபிளாஸ்டிக் பாடி ஒன்லி. டிப்ளோபிளாஸ்டிக் பாடி ஆர்கானிசம் தான் சீரோம்ன்ற அப்படின்ற கான்செப்டே அதுக்கு முன்னாடி கிடையாது. ஓகேவா?
அடுத்து சீரம் பார்க்க போகிறோம். ட்ரூ சீரம்னா என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் பிட்வீன் பாடி வால் அண்ட் கட் வால் விச் இஸ் மஸ்ட் பி லைன்டு பை மீசோடெர்மல் லேயர் ஆன் எய்தர் சைடு. அதாவது பாடி வாலுக்கும் கட்டு வாலுக்கும் நடுவில் என்ன இருக்கும், ஒரு மீசோடெர்மல் லேயர் இருக்கும் பை மீசோகைம் டிஷ்யூ. ரெண்டு சைடுமே வந்து லைன் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் சீலம். ஓகேவா, அதுக்கு பேர் தான் ட்ரூ சீலம். ஸோ நம்பர் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ் பார்த்திங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் வந்து நிடேரியா டீனோஃபோரா, அதுக்கப்புறமா எக்னோடெர்மிட்டா நிடேரியா டீனோஃபோரா. இதில் என்னென்ன இது லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னா எக்டோடம், எண்டோடம் அண்டு மீசோக்ளியான்றது அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயர். ஓகேவா, அடுத்து டிப்ளோபிளாஸ்டிக் பாடி வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் டு கார்டேட்டா வரைக்கும். இங்கே என்னென்ன லேயர் இருக்கும் அப்படின்னா எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படின்னு புது லேயர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைகோட் இருக்குது. அந்த சைகோட் க்ளீவேஜஸ் வந்து மொருலாவாக மாறுது. மொருலா இஸ் நத்திங் பட் பால் ஆஃப் செல்ஸ் ஆர் பால் ஆஃப் மல்பரிஸ். அந்த மறுபடியும் வந்து செல்ஸ் டிவைட் ஆகி ப்ரைமரி பாடி கேவிட்டி பிளாஸ்டுலாவாக மாறுது. இந்த பிளாஸ்டுலாவில் ஒரு சீலம் இருக்குது. அந்த சீலமுக்கு பேர் பிளாஸ்டோசீல் ஆர் ப்ரைமரி பாடி கேவிட்டி. இங்கே வந்து என்ன சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ், ஹாலோ பால் ஆஃப் செல்ஸ் இப்படி தான் சொல்லலாம். திருப்பி அது என்னாகும், இன்வாஜினேஷன் நடக்கும். அதாவது மூமெண்ட் ஆஃப் செல் லேயர் இன்டு த பிளாஸ்டோசீல். இந்த இடத்துல இந்த செல் லேயர் வந்து அப்படியே இந்த சீலமுக்கு உள்ளே போகும். இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ளே போகும். ஹாஃப் இன்வாஜினேஷன் நடந்து திருப்பி ஃபுல் இன்வாஜினேஷன் நடந்து என்னாகும், கேஸ்ட்ருலாவாக மாறும். கேஸ்ட்ருலாவில் மொத்தம் 2 கேவிட்டி, இன்னர் கேவிட்டி பிளாஸ்டோசீல், அவுட்டர் கேவிட்டி ஆர்கன்டான் ஆர் கேஸ்ட்ரோசீல். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து 2:2:1, அதாவது 2 நம்பர் ஆஃப் லேயர்ஸ், 2 நம்பர் ஆஃப் பாடி கேவிட்டி, ஒரே ஒரு ஓப்பனிங். ஓகேவா, அந்த ஓப்பனிங்கு பேர் பிளாஸ்டோபோர், ஓப்பனிங் ஆஃப் த ஆர்கன்டான். ஓகேவா, 2 லேயர் இருந்தது, அவுட்டர் எக்டோடம், இன்னர் எண்டோடம், அந்த மாதிரி. ஓகே, இன் ஃப்யூச்சர் இந்த பிளாஸ்டோபோர் இருக்குல்ல, அது இந்த ஃப்யூச்சர் எக்டோடம் வந்து பாடி வாலாக மாறிடும், எண்டோடம் வந்து கட்வாலாக மாறிடும், ஆர்கன்டான் வந்து லூமன் ஆஃப் த கட்டாக மாறிடும். லூமன் ஆஃப் த கட்டுனா இன்சைடு, அந்த கட்டுக்கு இன்சைட். இப்போ இன்டெஸ்டைன் இருக்குல்ல, அது கட்டு தானே. இன்டெஸ்டைனுக்கு உள்ளே எப்படி இருக்கும், ஹாலோவாக தானே இருக்கும். அந்த ஹாலோவுக்கு பேர் தான் லூமன். பிளாஸ்டோபோர் வந்து என்னாகும், ஒன்று மவுத்தாக மாறும், இல்லை ஆனஸாக மாறும், அவ்வளோதான். அடுத்து பிளாஸ்டோசீல் வந்து க்ளோஸ்டு கேவிட்டி, கேஸ்ட்ரோசீல் வந்து ஓப்பன் கேவிட்டி. பாருங்கள், உள்ளே இருக்கிறது பிளாஸ்டோசீல் க்ளோஸ்டு கேவிட்டி, வெளியே இருக்கிறது கேஸ்ட்ரோசீல் ஓப்பன் கேவிட்டி. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இந்த எம்ப்ரானிக் டெவலப்மெண்ட் வந்து பிளாஸ்டோபோர், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு போகாத. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு கேவிட்டி இந்த எம்ப்ரானிக் டெவலப்மெண்ட் வந்து பிளாஸ்டோசீல். இப்போ சப்போஸ் இந்த பிளாஸ்டோசீல் வந்து மவுத்தாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசத்துக்கு பேர் புரோட்டோஸ்டோமியான்ஸ். யார் அப்படின்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் டு மொலுஸ்கா டு பிளாட்டிஹெல்மின்தஸ். இதை மட்டும் நான் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இஃப் பிளாட்டோசீல் பிகம்ஸ் ஆனஸாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த அனிமல்ஸுக்கு பேர் டியூட்டரோஸ்டோமியான்ஸ். எக்ஸாம்பிள் வந்து டியூட்டரோஸ்டோமியான்ஸா, எக்ஸாம்பிள் வந்து எக்னோடம், ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா, அதாவது டியூட்டரோஸ்டோமியான்ஸ். ஓகேவா, ஓகே. அடுத்து சீலம் பார்த்தீங்கன்னா எம்ப்ரானிக் சீலம், அதாவது பிளாஸ்டோசீல் இஸ் நோன் அஸ் பிரைமரி பாடி கேவிட்டி. இந்த அடல்ட் சீலம் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி பாடி கேவிட்டி. அவ்வளோதான். ஓகேவா, எஸ்சீலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டோசீல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு பை மீசன்கைம் டிஷ்யூ டிரைவ்டு ஃப்ரம் மீசோடர்ம். அதாவது பிளாஸ்டோசீல் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டோசீல் என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்லாக எதனால் ஃபில்லாக அப்படின்னா மீசன்கைம் டிஷ்யூ அப்படின்ற டிஷ்யூவில் ஃபில்லாக இருக்கும். இந்த டிஷ்யூ எதனால் இது வந்து டிரைவாக இருக்குது அப்படின்னா மீசோடர்மில் வந்து டிரைவர். ஓகேவா, ஓகே. அடுத்து சீரோசீலம் வந்து அங்கே சீலமில் வந்து சீலமே இருக்காது. சீரோசீலமில் வந்து இந்த பிளாஸ்டோசீல் இஸ் பார்ஷியலி ஃபில்டு பை மீசோடர்ம். அதாவது அங்கங்கே வந்து மீசோடர்மால் ஃபில்டாக இருக்கும்.
மற்றபடி மற்றபடி வந்து கேவிட்டி இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த கேவிட்டி எப்படி இருக்கும், சிதறின கேவிட்டி மாதிரி இருக்கும். ஸ்கேட்டர்டு பவுச்சஸ் இருக்கும். ஸ்கேட்டர்டு பவுச்சஸ் காலு சீலம். ஓகேவா, அது உண்மையான சீலம்னு சொல்ல முடியாது, பொய்யான சீலமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா, அடுத்து ட்ரூ சீலம் பார்த்தீங்க அப்படின்னா த பிளாஸ்டோசீல் இஸ் ரீப்ளேஸ்டு பை த அனதர் கேவிட்டி கால்ட் செகண்டரி பாடி கேவிட்டி டியூ டு த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த கேவிட்டி ஃப்ரம் வித்தின் த மீசோடர்ம். இதை பார்த்துருப்போம், இன்வாஜினேஷன் நடக்கும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள விசரல் லேயர் ஆர் பெரிட்டோனியல் லேயர் ஆர் ஸ்ப்ரங்கிக் லேயர், அவுட்டர் சொமாட்டிக் பெரிட்டோனியல் லேயர். ஓகேவா, ஓகே. அடுத்து கட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் கட்டு ஆல்சோ கால்ட் சாக்லைட் கட்டு. ஏரியா டீனோஃபோரா பிளாட்டிக் எலிமெண்ட்ஸுக்கு இருக்கும். கம்ப்ளீட் கட்டு வந்து டியூப் லைக் கட்டு, டியூப் வித் டியூப் ஃபார்ம். ஓகேவா, டியூபுக்குள்ளே டியூப் இருக்கும். யாருக்கு ஆஸ்ட்ரல்மெண்டஸ், ஃபஸ்ட் டைம் டியூப் வித் டியூப் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் கட்டு வந்து யாருக்கு இருக்குன்னா ஆஸ்ட்ரல்மெண்டஸ் அப் டு கார்டேட்டா வரைக்கும் இருக்கும். இதில் பிளனேரியா ஆல்சோ கால்ட் டுஜிசியா. இதில் ஃப்ராக்மெண்டேஷன் தான் ரீப்ரொடக்ஷன் ஃபார்மு. இதுக்கு ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா, இதுதான் பிளனேரியா. ஓகே, அடுத்து பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் ஓப்பன் டைப்பாக க்ளோஸ் டைப். ஓப்பன் டைப் பார்த்திங்கன்னா போர்லி டெவலப்டு வெசல்ஸ் இருக்கும். க்ளோஸ் டைப்பில் வந்து கேப்லரி நெட்வொர்க் இருக்கும், ஹைலி டெவலப்டு பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஓப்பன் டைப்பில் வந்து கேப்லரிஸ் ஆர் ஆப்சென்ட், க்ளோஸ் டைப்பில் வந்து கேப்லரி நெட்வொர்க் இஸ் ப்ரெசென்ட். அடுத்து ஓப்பன் டைப்பில் டிஷ்யூஸ் ஆர் பாத்டு இந்த பிளட்டு, அதாவது பிளட்டு வந்து ஒரு பைப்பு வழியாக வெசல்ஸ் வழியாக போகாது, அப்படியே அது சும்மா டிஃப்யூஷன் ஆகி வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பிளட்டால் குளிச்சிடும். பிளட் பாத்ட் ஆகிடும். டிஷ்யூஸால் பாத்ட் இந்த பிளட். இங்கே க்ளோஸ் டைப்பில் வந்து பிளட்டு நெவர் கான்டாக்ட் வித் த டிஷ்யூ அன்லஸ் தெர் இஸ் அ கட் ஆர் ட்ராமா. ஓகேவா, இங்கே ஓப்பன் டைப்புக்கு எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோடா, மொலுஸ்கா, எக்னோடெர்மிட்டா, ஹெமிகார்டேட்டா. நான் ஆர்த்ரோபோடா தான் வந்து பிளட்டுன்ற ஒரு விஷயமே வருது. ஓகேவா, அடுத்து க்ளோஸ்டு டைப் வந்து எக்ஸாம்பிள் வந்து அனலிட்டா, கார்டேட்டா. ஓகேவா, அடுத்து ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் என்னது, யூனிசெக்சுவல் ஆல்சோ கால்ட் அஸ் டைசியஸ். டைசியஸ்னு என்ன அர்த்தம், செக்ஸஸ் ஆர் செப்பரேட்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்ட்ரல்மெண்டஸ் அண்ட் சம் ஆஃப் த அனலிட்ஸ். நீரிஸ் யூனிசெல்லுலார், எர்த்வார்ம் பைசெல்லுலார். ஓகேவா, அடுத்து பைசெக்சுவல்னால் மோனோசியஸ்னு அர்த்தம். மோனோசியஸ்னால் ஒரே பாடியில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும், செக்ஸஸ் அண்ட் நாட் செப்பரேட். இவங்களுக்கு பேர் ஹெர்மோப்ரோடைட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து போரிஃபெரா, நிடோஃபோரா, நிடேரியா அண்டு பிளாட்டிக் எலிமெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஃபைலமுக்கு போவோமா. இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் ஃபைலம். கிங்டம் வந்து அனிமேலியா. ஃபைலம் வந்து பார்க்க போகிறோம். ஃபைலம் ஒரு 11 ஃபைலம் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபைலம் பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைலம் வந்து போரிஃபெராக்கு பேர் என்ன, மீனிங் என்ன அப்படின்னா, போரி அப்படின்னா போருன்னு அர்த்தம், ஓட்டைன்னு அர்த்தம். ஃபெரா அப்படின்னா பியரிங்னு அர்த்தம். போர் பியரிங் அதுதான் இதோட அர்த்தம். இப்போ இந்த ஆர்கானிசத்துக்கு என்ன இருக்கும், போர்ஸ் இருக்கும். காமன் நேம் வந்து ஸ்பாஞ்சஸ். ஜென்ரலி மெரைன்னா மோஸ்ட்லி மெரைனாக தான் இருக்கும், நான் வச்சுக்கணும். மோஸ்ட்லி எசிமெட்ரிக்கல், இது எசிமெட்ரிக்கல். செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ப்ரிமிட்டிவ் மல்டிசெல்லுலார் அனிமல்ஸ். ஓகேவா, யூனிக் சிஸ்டம் இருக்கும். அது என்ன சிஸ்டம் அப்படின்னா வாட்டர் கெனால் சிஸ்டம் ஆர் ஆக்விஃபர் சிஸ்டம் ஆர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். இந்த வாட்டர் கெனால் சிஸ்டம் வந்து எதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட் கேதரிங்க்கு, ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்சுக்கு, ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டுக்கு, டைஜஷன் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டு. ஓகேவா, அடுத்து அடல்ட் ஸ்பாஞ்சஸ் ஆர் செடென்டரி செசைல்னால் தே லேக் மூமெண்ட் இருக்காது. பட் லார்வல் ஃபார்ம் எக்ஸிபிட் ஸ்விம்மிங் லொக்கோமோஷன்.
பட் இவங்களோட லாரல் ஃபார்ம் வந்து மூவ் ஆகும், எப்படி ஸ்விம் பண்ணும். ஓகேவா, பை திஸ் டென்டக்கல்ஸ். அதுக்கடுத்து டைஜஷன் வந்து இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன்னா செல்லுக்கு உள்ளே தான் டைஜஷன் நடக்கும். ஓகேவா. அடுத்து எண்டோஸ்கெலிட்டன் இருக்குல்ல, இன்னர் ஸ்கெலிட்டன், அந்த ஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பிக்கிள்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். ஸோ அதனால் வந்து என்னாகும், கால்சியம் கார்பனேட்டாக ஃபார்ம் ஆகும், இல்லை சிலிசியஸாக ஃபார்ம் ஆகும், SiO2 ஃபார்ம் ஆகும். ஓகேவா. அடுத்து ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி, ஃப்ராக்மெண்டேஷனால். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி, ஃபியூஷன் ஆஃப் கேமேஜ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமேஜ். ஓகேவா. அதுக்கடுத்து ஸ்பாஞ்சஸ் ஆர் ஹெர்மோப்ரோடைட்ஸ். நமக்கு தெரியும் ஸ்பாஞ்சஸ் ஹெர்மோப்ரோடைட்ஸ் ஏன்னா ப்ரிமிட்டிவ் அனிமல்ஸ். ஓகேவா. லோயர் அனிமல்ஸ் ஆர் பைசெக்ஷுவல் படிச்சிருக்கோம்ல. அடுத்து ஃபெர்டிலைசேஷன் வந்து கிராஸ் ஃபெர்டிலைசேஷன். ஏன் கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா, ஹெர்மோப்ரோடைட்டாக இருந்துமே கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா, அதுவும் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓவா இஸ் பிரசன்ட் மீசோ ஹயல். அதாவது இந்த இருக்கா, இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் இந்த நடுவில் உள்ள லேயருக்கு பேர் தான் மீசோ ஹயல். அங்கே தான் வந்து என்ன இருக்கும், ஓவா இருக்கும். அதுலேருந்து வெளியே ஓவா வர முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு இதுலேருந்து ஸ்பெர்ம் வந்து இங்கே இருக்கிற ஓவாவுக்கு மீட் ஆகும். அப்படின்னா தான் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா. ஓகே, இந்த போர்ஸுக்கு பேர் வந்து என்னது, பினகோசைட்ஸ். ஓகே, போர்ஸ் மேட் அப் ஆஃப் பினகோசைட்ஸ் ஆர் பினகோலோன்ஸ். ஓகேவா. அதுக்கடுத்து இந்த போர்ஸ்க்கு பேர் ஆஸ்டியா ஆர் போடோசைட். ஓகேவா. ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, சைக்கான் ஆர் ஆல்சோ கால்ட் as கைஃபா, ஸ்பாஞ்சிலா ஆல்சோ கால்ட் as freshwater sponge, and ஈஸ்பாஞ்சியா ஆல்சோ கால்ட் as பாத் ஸ்பாஞ்ச். இதெல்லாம் நான் வச்சுக்கணும் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். இந்த லெசனில் எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம். அதுக்கப்புறமா நம்ம சொன்னோம்ல ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் லெவல் ஆஃப் இது பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஒரு 11 சொன்னோமா, 10 சொன்னோமா, இந்த 10ஐயும் ஒரு சீக்வன்ஸாக நான் வச்சுக்கணும். இந்த 10 தான் வந்து என்ன இருக்கும், இந்த 11 ஃபைலத்துலேயும் இருக்கும். ஓகேவா. அதை பற்றி தான் படிக்க போகிறோம் இந்த 11 ஃபைலத்தில். ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து நிடேரியா பார்க்கலாம். நிடேரியாவுக்கு வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று ஹைட்ரோசோவா, இன்னொன்று ஸ்கைஃபோசோவா, இன்னொன்று ஆந்தோசோவா. ஹைட்ரோசோவா ஆல்சோ கால்ட் as ஹைட்ரோசோவாக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். ஸ்கைஃபோசோவாக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அரேலியா, ஜெலிஃபிஷ்ஷு. ஆந்த்ரோசோவாக்கு எக்ஸாம்பிள் வந்து அடாம்சியா, சி அனிமோனு. இந்த 2 பேருமே எப்படி இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, மெரைனில் இருப்பாங்க, சால்ட் வாட்டரில் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ நிடேரியன்ஸ் வந்து மோஸ்ட்லி மெரைன், அக்வாட்டிக், ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் நிடேரியன் வந்து ஹைட்ரா. ஓகேவா. இவங்க செஷலாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்ரீ ஸ்விம்மிங்காகவும் இருக்கலாம். ரேடியல் சிமெட்ரி தான் இவங்களுக்கும், பிகாஸ் வந்து லோயர் அனிமல்ஸ். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஃபஸ்ட்டு டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து நிடேரியாவில் தான் இருக்குது. அடுத்து வந்து டிப்ளோபிளாஸ்டிக் பாடி, மவுத் ப்ரெசன்ட் ஆன் ஹைப்போஸ்டமில் டாப் ஆஃப் த பாடி. ஸோ வந்து என்ன இருக்கும், அங்கே தான் மவுத் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல இதுதான் வந்து மவுத், ஹைப்போஸ்டம். Mouth is surrounded by tentacles. Nidoblasts and nidocytes are also called as stinging cells is present or tentacles. அதுக்கடுத்து 2 மார்ஃபாலஜிக்கல் பாடி ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னது, பாலிப் அண்ட் மெடுசா. பாலிப்பு சிலிண்ட்ரிக்கல், மவுத் வந்து மேலே இருக்கும், செசல் எசெக்ஷுவல் ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மெடுசா வந்து அம்ப்ரெல்லா ஷேப்டு, மவுத் கீழே இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பார்த்தீங்க அப்படின்னா பாலிப்லேருந்து மெடுசா ஃபார்முக்கு மாறணும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். மெடுசாலேருந்து பாலிப் ஃபார்முக்கு மாறணும் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் நீடோசில், இதுக்கு பேர் ஹைப்போடாக்சின்.
இதுக்கு நெமட்டோசிஸ்ட். இந்த உள்ளே இருக்கிறதுக்கு பேர் ஹைப்போடாக்சின். அங்கே தான் வந்து வெனம் இருக்கும், வெனம்னா விஷம் இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து என்னது, இந்த பார்ட் வந்து நெமட்டோசிஸ்ட் ஆர் ஸ்டிங்கிங் கேப்சூல் நியூக்ளியஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து கோரல்ஸ்னு இருக்குது. அதாவது இந்த இது பேர் சொன்னேன்ல, பாலிப் டு மெட்ஸா டு பாலிப். இதுக்கு பேர் அல்டரேஷன் ஆஃப் ஜெனரேஷன், ஆல்சோ கால்ட் மெட்டாஜெனசிஸ் கூட சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கோரல்ஸ் ஃபார்ம் ஆகும். கோரல்ஸ் நத்திங் பட் கால்சியம் கார்பனேட் எக்ஸோஸ்கெலிட்டன், நாட் எண்டோஸ்கெலிட்டன், எக்ஸோஸ்கெலிட்டன். கோரல்ஸ் அக்குமுலேட் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் ஹீல்ஸ் கால்டு கோரல் ரீஃப். இந்த மாதிரி கோரல்ஸ்லாம் நிறைய அக்குமுலேட் ஆகி என்னாகும், கோரல் ரீஃபை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அது இன்ட்ரா செல்லுலார். எக்ஸ்ட்ரா செல்லுலார்னால் செல்லுக்கு வெளியே நடக்கிறது, இன்ட்ரா செல்லுலார்னால் செல்லுக்கு உள்ளே நடக்குது. ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் வந்து எசெக்ஷுவல் பட்டிங் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். They are hermaphrodites. Of course, they are lower animals. அடுத்து என்னது, fertilization is external and development is indirect. ப்ளெனுலர் லார்வா. ஓகேவா? இன்டைரக்ட் அப்படின்னா ஒரு லார்வல் ஃபார்ம் இருக்கும், அந்த லார்வல் ஃபார்முக்கு பேர் ப்ளெனுலா. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பைசாலியா போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார், அடாம்சியா சி அனிமோல், பெனன்டுலா சி பென்னு, கார்கோனியா சி ஃபேனு, மீன்ட்ரினா பிரெயின் கோரல். தே ஆர் கால்ட் அஸ் சி கூஸ்பெரிஸ். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து நிடோஃபரா பார்க்கலாம். நிடோஃபோரா பார்த்திங்க அப்படின்னா ஆல்சோ கால்டஸ் நிடேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. நிடேரியாவில் இருக்காததுலாம் நிடோஃபோராவில் இருக்கும். ஓகேவா? அதாவது தேர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் நிடேரியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு டினோஃபோராக்கும் நிடேரியாவுக்கும் என்ன சிமிலர் கேரக்டர்ஸ்னு பார்த்துக்கலாம். டிப்ளோபிளாஸ்டிக் பாடி, டிசுலவுட் ஆஃப் ஆர்கனைசேஷன், ரேடியல் சிமெட்ரி. Digestion is both intracellular and extracellular. அடுத்து hermaphrodites. Fertilization is external. Indirect development. இது எல்லாமே நிடோஃபோராக்கும் நிடேரியாவுக்கும் டீனோஃபோராக்கும் சேமாக இருக்கிறது. இப்போ எது எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்ப்போமா. டீனோஃபோரா ஆல்சோ கால்ட் அஸ் சி வால்னஸ் ஆர் காம் ஜெல்லிஸ். ஜெல்லினா நத்திங் பட் பவுடர் மியூசோகலியாக பார்த்தோமா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர், அதுவும் நிறையா இருக்குமா. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்லி மேரி முக்கியமானது டீனோஃபோரா வந்து கம்ப்ளீட்லி மேரி ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கவே இருக்காது, மெரைன் வாட்டரில் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து 8 rows ஆஃப் எக்ஸ்டர்னல் சீலியேட்டட் க்ரூவ்ஸ் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, 8 rows ஆஃப் எக்ஸ்டர்னல் சீலியேட்டட் க்ரூவ்ஸ் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் லோகோமோஷன். ஓகேவா? நல்லா நான் வச்சுக்கணும். அதுக்கடுத்து டீனோசைட்ஸ் வந்து ஆப்சண்ட். நம்ம அங்கே பார்த்தோம்னா டீனோசைட் டீனோபிளாஸ்ட்டு அது ஆப்சண்ட்டு. பட் இது வந்து இங்கே வந்து என்ன இருக்கும், பயோலூமினிசன்ட் குரூப். இது எல்லாம் பயோலூமினிசன்ட் குரூப்னால் கலர் எக்ஸிபிட் பண்ணும், கலர் கொடுக்கும். ஓகேவா? இதில் உள்ள இன்டைரக்ட் சொல்லிட்டோமா. அப்போ லாரல் ஃபார்ம் வந்து சிடிபிட் லார்வா. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து ப்ளூரோபேக்கியா டீனோப்ளானா. ஓகேவா? இதுதான், அவ்வளோதான். அதுக்கடுத்து பிளாட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பிளாட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து காமன் நேம் வந்து ஃப்ளாட் ஃபார்ம்ஸு. டார்சலி ஃப்ளாட்டன்டு பாடி, டார்சோ வென்ட்ரலி, அதாவது மேலே கீழேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். டேப் லைக் சக்ஸஸ், அதாவது லீஃப் லைக் சக்ஸஸாக இருக்கும். மோஸ்ட்லி எண்டோ பேராசைட் அனிமல்ஸ்க்கு உள்ளே இருக்கும், மற்ற அனிமல்ஸ்க்கு உள்ளே தான் அது வாழும், இன்க்ளூடிங் ஹியூமன். எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரீ லிவிங் பிளனேரியா. லிவர் ஃப்ளூக்னா எங்கே இருக்கும் அப்படின்னா லிவர் ஆஃப் த கோட் அண்ட் ஷீப்பில் இருக்கும். காசு லிவர் ராட் டிசீஸ், லிவர் கெட்டு போகிற டிசீஸ் வந்து கொடுக்கும், லிவர் கெட்டு போயிடும். ஓகேவா? லிவர் டேமேஜ் இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் லிவர் அண்ட் ஷீப் கோட், ஹியூமன் ஆல்சோ. ஓகேவா? பிளாட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. என்ன அப்படின்னா
டர்புலேரியா, டெமட்டோடா, செஸ்டோடா. டர்புலேரியா வந்து எக்ஸாம்பிள் பிளனேரியா, ஆல்சோ கால்ட் அஸ் டிசிஷியா. டெமட்டோடா எக்ஸாம்பிள் liver flukes, எக்ஸாம்பிள் fasciola, liver flukes. ஓகே, செஸ்டோடாக்கு எக்ஸாம்பிள் வந்து டேப்பாம், டீனியா. டேப்பாம்க்கு கட்டே இருக்காது, நோ கட், ஒன்லி செக்மெண்டேஷன் தான் இருக்கும். அதுக்கடுத்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பாடி, பைலேட்ரல் சிமெட்ரி நமக்கு தெரியும். அடுத்து இருக்குல்ல, இதான் ஸ்ட்ரக்சர். நோ கட், அதுக்கு பதிலாக ப்ரொக்ளாடிஸ்ன்னு ஒன்று இருக்கும், டெக்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். டெக்மெண்ட் மூலயமா தான் வந்து என்ன ஆகும்னா டிஃப்யூஸ் ஆகி டைஜஷன் நடக்கும். இந்த டோட்டல் பாட்டுக்கு பேர் ஸ்ட்ரோபெல்லா, சூடோ சிக்மெண்ட்டு தான். இது நெக்கு, இது ஸ்காலக்ஸ், ஹெட்டுக்கு பேர் ஸ்காலக்ஸ். ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அனிமல்ஸில் தான் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வருது. அதுக்கடுத்து தேர் ஆஃப்கோர்ஸ் ஏசுலோமேஸ். ஓகே, ஹூப்ஸ் அண்ட் சக்கர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் சம் பேராசிட்டிக் ஃபார்ம். பேராசிட்டிக் ஃபார்ம்ஸ் வந்து ஹூப்ஸும் இருக்கும், சக்கர்ஸும் இருக்கும். ஹூப்ஸ் இருக்குது டூ பிடிச்சிக்கிறதுக்கு, அணைக்கொடுத்து பிடிச்சிக்கிறதுக்கு. சக்கர்ஸ் வந்து உரியறதுக்கு, ரத்தத்தை உரியறதுக்கு. ஓகேவா? இன் சம் parasites form they absorb food from body surface, absorb pre-digested. அதுவும் எதை அப்சர்வ் பண்ணுன்னா pre-digested ஃபுட், டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டை தான் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஓகே, அடுத்து புரோட்டோனெப்ரிடியா ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ளேம் செல்ஸ் இதில் இருக்கும். இந்த புரோட்டோனெப்ரிடியா ஆல்சோ கால்ட் ஃப்ளேம் செல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேஷன், எக்ஸ்கிரீஷன். நம்ம பார்த்துருப்போம் ஆஸ்மோ ரெகுலேஷன்னா என்னன்ட்டு, அயானிக் ரெகுலேஷன் ஆர் ஆசிட் பேஸ் ரெகுலேஷன் ஆர் பிஎஸ் ரெகுலேஷன். எக்ஸ்கிரீஷன் அண்ட் எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட் அண்ட் எலிமினேஷனில் படிச்சிருப்போம். பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து எக்ஸ்கிரீஷனா இது ஆல்சோ இந்த புரோட்டோனெப்ரிடியா ஃப்ளேம்ஸ் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் ஆம்பியாக்சிஸ் செஃபலோகார்டேட்டா. இது அப்புறமா பார்ப்போம். தே ஆர் பிளாட்டிக்கல் மினரல்ஸ் ஆர் ஹெர்மோப்ரோடைட்ஸ். ஃபெடரேஷன் இஸ் இன்டர்னல், பட் இங்கே வந்து ஃபெடரேஷன் இஸ் இன்டர்னல், டெவலப்மெண்ட் இன்டைரக்ட். அஃப்கோர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளூக் பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டெவலப்மெண்ட், மெனி லாரல் ஃபார்ம்ஸ் இருக்கும் ஃப்ளூக்கு. இன்டர்மீடியட் ஹோஸ்ட் வந்து யார் அப்படின்னா ஷீப்பு. இன்டர்மீடியட் ஹோஸ்ட் வந்து ஸ்னெயிலு, ஃபிஷ்ஷு. ஓகேவா? மைனர் ஹோஸ்ட். மேஜர் ஹோஸ்ட் வந்து ஷீப்பு, மேன், ஷீப்பு அண்டு மேன், ஹியூமன். ஓகே, அடுத்து ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். எக்ஸாம்பிள் பை ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸாம்பிள் வந்து பிளனேரியா, டிசிஷியா. ஓகேவா? அதுக்கடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ கால்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இன் லோயர் அனிமல்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து ஆஸ்ட்ரலோமிந்தஸ் பார்க்கலாம். ஆஸ்ட்ரலோமிந்தஸ் காமன் நேம் வந்து ரவுண்ட் வார்ம். ஏன் ரவுண்ட் வார்ம் அப்படின்னா தேர் கப் ஷேப்டு மவுத் இருக்கும். ஆன்டீரியர்னா முன்னாடி வந்து கப் ஷேப்டு மவுத் இருக்கும். they have cylindrical body and it is cross section. In cross section they are round. நம்ம cross section வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, ரவுண்டாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு பேர் ரவுண்ட் வார்ம்ஸ். ஓகேவா? அடுத்து இதுதான் ஃப்ளேம் செல்ஸ். புரோட்டோனெப்ரிடியா பார்த்துக்கோங்க. ஏன் ஃப்ளேம் செல்ஸின் பேரன்ஸ் அப்படின்னா அது மூவ்மெண்ட் ஆகும்போது நெருப்பு மாதிரி இருக்குமா, ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ஃப்ளேம் செல்ஸுன்னு பேர் வந்துச்சு. ஓகேவா? அடுத்து ஃப்ரீ லிவிங் பேராசைட் வந்து அக்வாட்டிக்கும் இருக்கும், டெரஸ்ட்ரியலும் இருக்கும். பேராசைட்டிக் வந்து பிளான்ஸுக்கும் அனிமல்ஸ்லையும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இது தான் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பாடி வருது. ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம். அதுக்கடுத்து பைலாட்டர் சிமெட்ரி இருக்குது.
pseudocoelomate organ system level of organization. First time இதில் தான் organ system level of organization and they are pseudocoelomate. only pseudocoelomate வந்து இவங்க தான். அடுத்து கம்ப்ளீட் கட்டு, இதுக்கு கம்ப்ளீட் கட்டு இருக்குது வித் வெல் டெவலப் மஸ்குலர் பேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் வந்து எப்படி இருக்கும், மஸ்குலராக இருக்கும் நான் வச்சுக்கோங்க. ரிமைனிங் கட் வந்து நான் மஸ்குலர். ஓகேவா. அடுத்து எஸ்கிரேட்டிவ் டியூப் கலெக்ட் வேஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரம் பாடி கேவிட்டி அண்ட் ஓப்பன் அவுட் டு சைடு த்ரூ த எஸ்கிரேட்டிவ் போர். ஓகேவா. இங்கே வந்து எஸ்கிரேட்டிவ் சிஸ்டம் வந்து ஹச் ஷேப்டு எஸ்கிரேட்டிவ் சிஸ்டம். ஓகேவா. ஹச் ஷேப்டு எஸ்கிரேட்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் ஹச் ஷேப்டு எஸ்கிரேட்டிவ் சிஸ்டம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், எக்ஸிபிட் செக்ஸுவல் டைமார்பிசம். அதாவது டிஸ்டிங்கிஷ் மேல் அண்ட் ஃபீமேலை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா மேல் வந்து ஷார்ட்டாக இருக்கும் வித் கருடு போஸ்டீரியர் ரெண்டு போஸ்டீரியர்லாம் கீழே. ஃபீமேல் வந்து லாங்காக இருக்கும் வித்து ஸ்ட்ரெயிட் போஸ்டீரியர் ரெண்டு. ஓகேவா. அடுத்து ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஓகே, ஏன்னா பட் லோயர் அனிமல்ஸா. அடுத்து டெவலப்மெண்ட்டு இஸ் போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் வந்து அஸ்காரிஸ், ரவுண்ட்வாம், உச்சிரேரியா, ஃபிலேரியல்வாம், ஆங்கலஸ்டோமா, ஹூக்வாம். ஓகேவா. ஓகே, அடுத்து அனலிடா பார்க்கலாம். அனலிடா வந்து பாடி இஸ் டிவைடட் இன்ட்டு ஸ்மால் ரிங் லைக் செக்மெண்ட்ஸ். அனலிடாவோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா ரிங்ஸ் மாதிரி இருக்கும், ரிங்ஸ் மாதிரி செக்மெண்ட்டாக இருக்கும். இதில் செக்மெண்டேஷன் இருக்குது. அது என்ன எப்படி செக்மெண்டேஷன்னா ரிங்ஸ் எப்படி செக்மெண்டேஷன். ஓகேவா. அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில் அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ்னால் மெரெயின் ஃபார்ம் இருக்கும். மெரெயின் ஃபார்மில் வந்து நீரிஸ் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ் வந்து லீச்சஸ் இருக்கும். டெரஸ்ட்ரியலில் வந்து எர்த்வார்ம்ஸ் இருக்கும். அனலிடாலையும் 3 கிளாஸ் இருக்குது. லீச்சஸ், அதாவது ஹிருனேரியா, ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது ஹிருனேரியா. அடுத்து ஒலிகோகீட்டா, எர்த்வார்ம், ஆசுகாலஸ் பெரட்டிமா அண்டு பாலிகீட்டா. எக்ஸாம்பிள் பிரிசில்வாம், அதாவது நீரிஸ், ஆசுகாலஸ், சாண்ட்வாம். They are free living, sometimes parasitic leeches, intermediate parasite. Leeches வந்து intermediate parasites தான், carnivore தான். They suck blood from invertebrate when needed. Invertebrates இருந்து பிளட்டை சக் பண்ணிக்கிறோம் என்ன. ஓகேவா. அதாவது ஆட்டோபோடா, அனலிடா, ஆர்த்தரோபோடா, அனலிடாவில் தான் ஃபஸ்ட்டு பிளட்டுன்ற ஒன்றே வருது. அதுக்கடுத்து ஆர்த்தரோபோடா இல்லை ஹெமிகாடேட்டா, காடேட்டா, அவங்கலேருந்து பிளட்டை சக் பண்ணிக்கிறோம். அதனால தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டர்மீடியட் பேரசைட்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து டிப்ளோபிளாஸ்டிக் பாடி, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், பைலாட்டரல் சிமெட்ரி, 2 சிலோமேஸ், செக்மெண்டட் பாடி, ரிங் லைக் செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. அடுத்து லாங்கிடியூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் இன் பாடி ஆர் யூஸ்டு ஃபார் லோக்கோமோஷன், வார்ம் லைக் மூமெண்ட். அதாவது அல்டர்னேட் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ். லாங்கிடியூட்னல் மசில்ஸும் இருக்கும். லாங்கிடியூட்னல் சர்க்குலர் மசில்ஸ் என்னென்னா அப்படின்னா நம்ம எர்த்வார்ம் படிக்கும்போது பார்க்கலாம். அந்த மசில்ஸில் என்னாகும் அப்படின்னா அல்டர்னேட்டிவாக ஒன்று பின் ஒன்றாக என்னாகும் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகி மூமெண்ட்டை கொடுக்கும். அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும், வார்ம் லைக் மூமெண்ட் இருக்கும், புழு போல் மூமெண்ட் இருக்குமா. ஓகேவா. மண்புல் எப்படி ஊர்ந்து போகும் அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து லேட்ரல் அப்பனைசஸ் கால்டு பேராபோடியா. லேட்ரல் அப்படின்னு சைடில் இருக்கக்கூடிய அப்பண்டேஜஸ் ஆல்சோ கால்ஸ் பேராபோடியா. யாருக்கு இருக்கும் அப்படின்னா நீரிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். தே யூஸ்ஃபுல் ஃபார் லோக்கோமோஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஓகேவா. ஸோ மெனி சீட்டா இஸ் ப்ரெசன்ட் இன் ஈச் பேராபோடியா கால்டு பாலிகீட்டா. ஒவ்வொரு பேராபோடியாலையும் நிறைய சீட்டே இருக்கும். அந்த சீட்டை அப்படி ஏன்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் பாலிகீட்டா அப்படின்னு அர்த்தம். சீட்டை என்னன்னா கீட்டான்னு அர்த்தம். ஸோ பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகேவா. நெப்ரிடியா இஸ் யூஸ்டு ஃபார் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். இது நமக்கு தெரிஞ்சது தான். இங்கே ப்ரோடா நெப்ரிடியா கிடையாது, நெப்ரிடியா. ஓகே. அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷன் இஸ் பை மாய்ஸ்ட் கியூட்டிகல்ஸ். ஓகேவா. அண்ட் காயில்டு டியூபிள்ஸ், ஆஸ்மோ ரெகுலேஷன். ஓகே. அடுத்து இன் நர்வஸ் சிஸ்டம் ஆர் பேட் கேங்லியா கனெக்டட் பை லேட்ரல் நர்வ்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா
சூப்பரா பேரஞ்சல் கேங்லியா பிரெயின். இது பார்த்திங்க அப்படின்னா சப்பாரிஜின் கேங்லியா. இது வந்து நர்வு ரிங்கு. ஓகேவா. இது எப்படி இருக்கும், சாலிட் டபுள் வென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். சாலிடு டபுளாக இருக்கும். வென்ட்ரல் கீழே இருக்கும். வென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். இதெல்லாம் செக்மெண்டல் கேங்லியா. ஓகேவா. அண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து யூனிசெக்ஷுவல் நீரிஸு. யூனிசெக்ஷுவல் எக்ஸாம்பிள் நீரிஸு. பைசெக்ஷுவல் எக்ஸாம்பிள் எத்துவம் அண்ட் லீச்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், லீச்சஸ் எக்ஸாம்பிள் லீச்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல். டெவலப்மெண்ட் வந்து போத் டேரக்டாக இருக்கும் இன்டேரக்டாக இருக்கும். டேரக்டாக வந்து பைசெக்ஷுவல் ஃபார்ம்ஸ் அப்படின்னா யார், எத்துவம் லீச்சஸ். இன்டேரக்ட் வந்து யூனிசெக்ஷுவல் ஃபார்ம் அப்படின்னா யார், நீரிஸ். ஓகேவா. அவ்வளோதான். அதுக்கடுத்து ஆத்தரோபோடா பார்க்கலாம். ஸோ ஆத்ரோபோடா பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் எர்த். ஓகேவா. 2/3 ஆஃப் ஆல் நேம்டு ஸ்பீசிஸ் வந்து ஆத்ரோபோடா தான். ஏன்னா இங்கிட்ட வந்து இன்செக்ட்ஸ் இருக்குது. இன்செக்ட்ஸ் வந்து லார்ஜஸ்ட்டு ஸ்பீசிஸ். ஓகேவா. ஓகே. அதுக்கடுத்து மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் தான் இவங்க எல்லாமே. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பாடி, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரூ சிலோமேட்ஸ், ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இருக்கும். இந்த 6 லெக்ஸ் ஹென்ஸ் கால்டு ஆத்ரோபோடா. போடா அப்படின்னா பியரிங் அர்த்தம். ஆத்ரோ அப்படின்னா ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் அர்த்தம். இவங்க எல்லாருக்கும் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இருக்கும். ஓகேவா. சும்மா ஜாயிண்டாக இருக்கும். கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் தான் இவங்ககிட்ட. அதுவும் அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் எப்படி இருக்கும், கைட்டினஸாக இருக்கும். கைட்டினஸ்னால் நத்திங் பட் அதில் கைட்டின் இருக்கும். அவ்வளோதான். அதில் என்ன இருக்கும், கைட்டின் இருக்கும். அது கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். அதுக்கடுத்து பாடி வந்து ஹெட்டு, தொராக்ஸ், அப்டமன்னு 3 பிரிஞ்சிருக்கு. ஓப்பன் டைப் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி வந்து கில்ஸ் யாருக்கு, க்ரஸ்டேஷன்ஸுக்கு. புக்கு கில்ஸ் வந்து லிமுலஸுக்கு. அதுக்கடுத்து புக்கு லங்ஸ் வந்து ஸ்கார்பியன்ஸுக்கு. ட்ரெக்கியா வந்து இன்செக்ட்ஸுக்கு. ஓகேவா. அடுத்து excretion is by malpighian tubules. Malpighian tubules also used for osmoregulation and excretion. Antenna இருக்கும், ஐஸ் இருக்கும், ஸ்டாட்டோசிஸ். இது 3மே பேலன்சிங் ஆர்கான்ஸ். ஓகேவா. அக்வாட்டிக் ஃபார்ம்ஸில் ஸ்டாட்டோசிஸ், அதுவும் அக்வாட்டிக் ஃபார்ம்ஸில். ரிப்ரொடக்ஷன் வந்து மோஸ்ட்லி யூனிசெக்ஷுவல் அண்டு மோஸ்ட்லி ஓவிபேரஸ். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஓவிவிபேரஸ் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா எம்ப்ரியோனேட்டட் எக்கு. ஓகேவா. எக்குக்குள்ளே எம்ப்ரியோ இருக்கும். எம்ப்ரியோ மாதிரி இருக்கும் எக்கு. அதுதான் ஓவிவிபேரஸ். ஆனால் எக்குக்குள்ளே தான் இருக்கும், செல்லுக்குள்ளே தான் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட். எக்ஸாம்பிள் ஸ்கார்பியன் இஸ் விவிபேரஸ் அண்ட் இன்டைரக்ட். எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா லார்வா ஆஃப் மஸ்கிட்டோவோட லார்வா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டாக. இன்செக்ட்ஸ் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். மஸ்கிட்டோஸ் இன்செக்ட். அப்போனா அதோட லார்வாவுக்கு பேர் ரெகுலர் லார்வா. அதே மாதிரி லார்வா ஆஃப் ஹவுஸ் ஃப்ளைக்கு வந்து மேகட் லார்வா. லார்வா ஆஃப் சில்க் மோத் பட்டர்ஃப்ளைக்கு வந்து கேட்டர்பில்லர். அதுக்கடுத்து லார்வா ஆஃப் ஹனிபி எக்ஸாம்பிள் க்ரப்பு. ஓகேவா. அடுத்து எக்ஸாம்பிள் வந்து லிமுலஸ் கிங் ஃபாசில். இது லிவிங் ஃபாசில், ஆல்சோ கால்ட் கிங் கிராப். அதுக்கடுத்து லோகஸ்டாவில் கிரிகேரியஸ் பெஸ்ட்னால் கூட்டமாக வரும். அதுதான் மூவிங் இன் ஸ்வாம்ப் ஆர் குரூப். வெக்டார்ஸ்னால்
டிசீஸை கடத்தக்கூடியது அனஃபிலிஸ் மஸ்கிட்டோ, கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ, ஏடிஸ் மஸ்கிட்டோ தான் டெங்குவை பரப்போம். அனஃபிலிஸ், மலேரியா அந்த மாதிரி. அதுக்கடுத்து யூஸ்ஃபுல் இன்செக்ட்ஸ் வந்து ஏஃபிஸு, சில்க் மோத், பாம்பிஎக்ஸு, லாக்கிஃபர்லேருந்து லேக் கிடைக்கும். அதுக்கடுத்து ஹார்ம்ஃபுல் வந்து யார் ஹவுஸ்ஃபுல், பெட்பக்கு, மஸ்கிட்டோ, ஹெட் லவ்ஸ்ன்னு எனக்கு ஒரு பேனு. ஓகேவா, அவ்வளோதான் ஆர்த்ரோபோடா. அதுக்கடுத்து மொலுஸ்கா இருக்குது. மொலுஸ்கா வந்து ஒரு லத்தீன் வேர்டு. ஓகேவா, என்ன அர்த்தம் அப்படின்னா சாஃப்ட் பாடின்னு அர்த்தம். இந்த மொலுஸ்கா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம். டெரஸ்ட்ரியல் இருக்கும், அக்வாட்டிக் இருக்கும். அக்வாட்டிக் வந்து போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இருக்கும். 7 கிளாஸஸ் இருக்குது. இது வந்து வெறும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான், அவசியம் கிடையாது. என்ன அப்படின்னா பிளாக்கப்போரா மெரைனு, பாலிபிளாக்கப்போரா மெரைனு, மோனோபிளாக்கப்போரா மெரைனு, கேஸ்ட்ரோபோடா மெரைன் ஃப்ரெஷ் வாட்டர் டெரஸ்ட்ரியல், பெலிசைபோடா மெரைன் ஃப்ரெஷ் வாட்டர். கேஸ்ட்ரோபோடாக்கு எக்ஸாம்பிள் லேண்ட்ஸ்னைல், தே ஆர் யூரிகோடெலிக். அண்டு பெலிசைபோடாக்கு எக்ஸாம்பிள் வந்து உனியோ. அதுக்கடுத்து ஸ்கைஃபோபோடா மெரைன், செஃபலோபோடா மெரைன். ஓகே, அடுத்து தே ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பாடி, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், பைலாட்ரல் சிமெட்ரி, அடல்ட் கேஸ்டோஃபோர்ஸ் ஆர் அசிமெட்ரிக்கல். எக்ஸாம்பிள் பைலா, ஆப்பிள் ஸ்னைல் எங்கே இருக்கும், பேடி ஃபீல்ட்ஸில் இருக்கும். அண்ட் ட்ரூ சிலோமேட் அனிமல்ஸ், unsegmented body is covered by calcareous shell, CaCO3. Body is divided into head, foot and visceral hump. இது வந்து ஹெட்டு. ஓகேவா, இது வந்து ஃபூட்டு, இது வந்து ஹம்ப்பு, விசரல் ஹம்புன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து மேண்டில் கேவிட்டி இருக்கும். ஹம்பை சுற்றி மேண்டில் இருக்கும். இந்த மேண்டிலுக்கும் விசரல் ஹம்புக்கும் இடையில இருக்கக்கூடிய கேவிட்டிக்கு பேர் மேண்டில் கேவிட்டி. ஓகேவா, ஓப்பன் டைப் ஆஃப் பிளட் வெசல் சிஸ்டம். விசரல் ஹம்ப் சரௌண்டட் பை ஸ்கின் ஃபோல்டு மேண்டில். ஸ்கின் ஃபோல்டு மேண்டில் அப்படின்னா சுற்றி இருக்கும். பிட்வீன் மேண்டில் அண்ட் ஹம்ப் தட் இஸ் மேண்டில் கேவிட்டி. இந்த மேண்டில் கேவிட்டியில் தான் டீனிடியா அப்படின்ற ஃபெதர் லைக் கில்ஸ் இருக்கும். இது யூஸ்டு ஃபார் ரெஸ்பிரேஷன். டீனிடியா யூஸ்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன், இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஃபெர்டிலைசேஷன் மோஸ்ட்லி எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, அதுக்கடுத்து மவுத் கண்டெய்ன்ஸ் ஃபைல் லைக் ராஸ்பிங் ஆர்கன் கால்ட் அஸ் ரேடுலா. முக்கியமானது இதோட இந்த மொலஸ்கா ஃபைலத்தோட யூனிக் ஃபீச்சர் இதுதான் ஃபார் ஹெர்பிவோர்ஸ். அதுக்கடுத்து தே ஆர் டைசியஸ், யூனிசெக்சுவல் அண்ட் ஓவிபேரஸ். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். லார்வா வந்து வெளிஜர் லார்வா. எக்ஸாம்பிள் பைலா, ஆப்பிள்ஸ்னைல், அப்ளிசியா, சீஹேர். ஹேர் அப்படின்னா ரேபிட்னு அர்த்தம், கடல் முயல், கடல் ரேபிட். சீஹேர். டெக்னிக்டடா, பேர்ல் ஆயிஸ்டர். சீபியா, கட்டில் ஃபிஷ். லோலிகோ, ஸ்குவிட்டு. ஆக்டோபஸ், டெவில் ஃபிஷ். டென்டாலியம், டஸ்க் ஷெல். ஏன் அப்படின்னா அதோட ஷெல் இஸ் லுக்கிங் லைக் எலஃபண்ட் டஸ்க். எலஃபண்டோட டஸ்க் அதாவது தந்த மாதிரி இருக்குமா அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து எக்கினோடெர்மேட்டா பார்க்க போகிறோம். எக்கினோடெர்மேட்டா, எக்கினோ அப்படின்னா ஸ்பைக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, எக்கினோ அப்படின்னா ஸ்பைக்ஸ்னு அர்த்தம். ஏட்டா அப்படின்னா டெர்மா அப்படின்னா ஸ்கின்னு அர்த்தம். ஏட்டா அப்படின்னா பியரிங் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட ஸ்கின்னில் ஸ்பைக்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்பைனி பாடி அனிமல்ஸ், ஸ்கின் இஸ் லைக் ஸ்பைக்ஸ். எண்டோஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் calcareous ossicles. Ossicles are nothing but small bones like structures, small bone like structures. கம்ப்ளீட்லி மெரைன். நான் வச்சுக்கணும் டினோஃபோராவும் கம்ப்ளீட்லி மெரைன். இது எக்டோடெர்மேட்டாவும் கம்ப்ளீட்லி மெரைன். ஓகேவா, ப்ரோட்டோகார்டேட்ஸும் கம்ப்ளீட்லி மெரைன், அதுவும் பார்க்கலாம். டிப்ளோபிளாஸ்டிக் பாடி, ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன், பைலாட்ரல் சிமெட்ரி. ப்ரைமரியில் பைலாட்ரல் சிமெட்ரி ப்ரைமரி ஸ்டேஜில். செகண்டரி சிமெட்ரி வந்து ரேடியல் சிமெட்ரி. ட்ரூ சிலோமேட்ஸ், அன்செக்மெண்டட் பாடி, கம்ப்ளீட் கட்டு. மவுத் வந்து லோயர் சர்ஃபேஸில் இருக்கும், ஆனஸ் வந்து அப்பர் சர்ஃபேஸில் இருக்கும்.
யூனிக் சிஸ்டம் வந்து வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். நான் வச்சுக்கோங்க, இது வாட்டர் கெனால் சிஸ்டம் கிடையாது, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். அதாவது சீலோமின் ஆர்ஜின். இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எப்படி இருக்கும்? சீலோமின் ஆர்ஜின், மீசோடெர்மலின் ஆர்ஜின். எதுக்குன்னா யூஸ் ஆகும்? சிஸ்டம் ஆஃப் சீலோமிக் கெனால் லோகோமோஷனுக்கு யூஸ் ஆகும், கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும், ரெஸ்பிரேஷனுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லேட்ரல் கெனால் இருக்கும். இது வந்து லேட்ரல் கெனால், இது வந்து டியூப் ஃபீட்டு, இது வந்து ரேடியல் கெனால், இது வந்து ரிங்கு கெனால், இது வந்து என்னது ஸ்டோன் கெனால், இது வந்து மெட்ரிபொரைட். இந்த டியூப் ஃபீட்டில் என்ன இருக்கும்? சக்கர் இருக்கும், போடியம் இருக்கும், ஆம்புலா இருக்கும். ஆம்புலா தான் கேஸி செக்ஷன் இருக்கும், CO2. ஸோ ஒர்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க்ஸ் ஹைட்ராலிக் சிஸ்டம். வாட்டர் ப்ரெஷர் மூலிமா வந்து மூமெண்ட் ஆகும். ஃபில்டு வித் சீ வாட்டர். லோகோமோஷன் வந்து வெரி ஸ்லோ, க்ரீப்பிங் மூமெண்ட். கேப்சர் ஆஃப் ஃபுட்டு கேப்சர் பண்ணோம். அதுக்கடுத்து எஸ்கிரிப்ட் சிஸ்டம் அபவுட் ஆப்ஷன் எஸ்கிரிப்ட் சிஸ்டம் இருக்காது, அதாவது நோ ஸ்பெஷல் எஸ்கிரிப்டிவ் ஆர்கன் இருக்காது. ஒன்லி இப்போ டிஃப்யூஷன் மூலியமாக தான் எஸ்கிரிப்ஷன் நடக்கும். அடுத்து யூனிசெக்சுவல் லைசியஸ் ஃபெரிசேஷன்ஸ் எக்ஸ்டர்னல், இல்லை கொஞ்சம் ஹையர் லெவல் ஆர்கனைசேஷன் வருது. அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் வந்து எக்கினா சி அர்சின், அஸ்டெரியா ஸ்டார்ஃபிஷ் ஆர் சி ஸ்டார், அன்டைரான் சி லில்லி, குக்குமெரியா சி குக்கும்பர், ஓபியோரா பிரிண்டில் ஸ்டார். ஓபினா ஸ்னேக் லைக்கு, யூரானா லெக், ஸ்னேக் லைக் லெக் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து ஹெமிகார்டேட்டா பார்க்கலாம். ஹெமிகார்டேட்டா பார்த்திங்க அப்படின்னா ஹெமினா ஹாஃப்னு அர்த்தம், கார்டேட்ஸ்னால் கார்டேட்டான்னு அர்த்தம். ஹாஃப் கார்டேட்ஸ் ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ்லி கெப்டு அண்டர் கார்டேட்டா. முன்னாடி வந்து கார்டேட்டா ஃபைலம்ங்கிறது தான் ஹெமிகார்டேட்டா இருந்துச்சு. ஆனால் இப்போ அஸ் சப் ஃபைலம். பட் இப்போது வந்து பிகாஸ் ஏன் அப்படின்னா அதோட ஸ்டோமோகார்டேட் வந்து நோட்டோகார்டேட்ஸ் மாதிரியே இருந்துச்சான். பட் ஆனால் இப்போ வந்து ஹெமிகார்டேட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் கார்டேட்டா அண்ட் எஸ்டாப்ளிஷ் அஸ் ஃபைலம் அண்டர் நான்கார்டேட்ஸ் கீழே ஒரு ஃபைலம் தனி ஃபைலமாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டோமோகார்டு வந்து ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் நோட்டோகார்டு. ஸ்டோமோகார்டு வேறு, நோட்டோகார்டு வேறு. ஓகே, சிமிலர் கிடையாது. ஸ்மால் குரூப் ஆஃப் ஃபார்ம் லைக் மெரைன் அனிமல்ஸ். நான் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு கம்ப்ளீட்லி மெரைன் அனிமல் ஹெமிகார்டேட்டா. அடுத்து டிப்ளோபாஸ்டிக் பாடி ஆர்கனைசேஷன் லவ் ஆர்கனைசேஷன் நேச்சுரல் சிமெண்ட். இது பைலேட்டரல் சிமெண்ட்ரி. பாடி வந்து ப்ரொபோசிஸ், காலர், ட்ரங்க்னு பிரிஞ்சிருக்கு. இது ப்ரொபோசிஸ், காலர், இது ட்ரங்க்கு. இதில் ப்ரொபோசிஸில் தான் ஸ்டோமோகார்டு இருக்கும். ஆல்சோ காலர் பக்கல் இன்வெர்டிகுலம். அதுக்கப்புறமா பக்கல் கேவிட்டி இருக்கும். காலரில் மவுத் இருக்கும். ட்ரங்க்ஸில் வந்து கில்ஸிட்ஸ் இருக்கும், பேரிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓப்பன் டைப் ஆஃப் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் வித் டார்சல் ஹார்ட்டு டார்சலாக இருக்கும். நமக்கெல்லாம் வென்ட்ரல் ஹார்ட்டு தான் ஹியூமன்ஸுக்கு, மேமல்ஸுக்கு. ரெஸ்பிரேஷன் பை பேரஞ்சல் கில்ஸஸ். அதுக்கடுத்து இங்கே தான் புதுசாக பேரஞ்சல் கில்ஸஸ்ன்னு ஒன்று வருது, நான் வச்சுக்கோங்க. எக்ஸ்கிரீஷன் பை ப்ரொபோசிஸ் கிளாண்ட். யூனிசெக்சுவல். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். எக்ஸாம்பிள் பெலனோகிளாசஸ், டங் வார்ம், ஏகான் வார்ம், அசோகாலஸ் ஏகான் வார்ம். அதுக்கடுத்து சாக்கோகிளாசஸ். ஓகே, அதுக்கடுத்து கார்டேட்டா பார்க்க போகிறோம். கார்டேட்டாவோட காமன் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 3 ஃபண்டமெண்டல் கார்டேட்டா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று நோட்டோகார்டேட்டா. சரி, நோட்டோகார்டு வந்து மீசோடெர்மல் ஆச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் எண்டோஸ்கெலிட்டன் ஆர் கார்டா டார்சாலிஸ். ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் எண்டோஸ்கெலிட்டன் டஸ் நாட் மேட் அப் ஆஃப் போன் ஆர் கார்டிலேஜ். ஓகே, அதுக்கடுத்து சிங்கிள் டார்சல் ஹாலோ நெர்வ். சிங்கிள் டார்சல் ஹாலோ நெர்வ் நான் வச்சுக்கோங்க. இட் இஸ் எக்டோடெர்மல் இன் ஆரிஜின், பிகினிங் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கடுத்து பேரஞ்சல் கில்ஸிட்ஸும் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நெர்கார்டு.
அது கீழே இருக்கிறது நோட்டக்காடு, அது கீழே இருக்கிறது கட்டு, மவுத் இருக்கும், ஹார்ட்டு வென்ட்ரல் ஹார்ட்டு, கட்டு இருக்கும், ஆனஸ் இருக்கும் போஸ்டிக் சைடில். பேரஞ்சிகல் சைட்ஸ் வந்து பேரஞ்சிகல் சைட்ஸ் வந்து எக்டோடெர்மல் இன் ஆர்ஜின். ஓகேவா, அதாவது எக்டோடெர்மலும் வந்திருக்கும், எண்டோடெர்மலும் வந்திருக்கும். அதான் எண்டோடெர்மல் இன் ஆர்ஜின். ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் மீசோடெர்மல் இன் ஆர்ஜின். நான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். டிப்ளோபாஸ்டிக் பாடி, ஆர்கனைசேஷன், பைலாட்ரல் சிமெட்ரி, ட்ரூ சீரோமேட்டர், செக்மெண்டட் பாடி, ஆல்மோஸ்ட் ஆல் கார்டேஜ். செக்மெண்டட் பாடி வந்து எல்லா கார்டேஜுக்கும் இருக்கும். எல்லா கார்டேஜ் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் கார்டேஜுக்கு இருக்கும். ஓகேவா, அடுத்து போஸ்ட் ஆனல் டெய்ல் இருக்கும், க்ளோஸ்டு பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும். ஹார்ட்டுக்கு வந்து மஸ்குலர் ஹார்ட்டு, அவங்க தெரியுமில்ல, ஹார்ட் வந்து மஸ்குலர் ஹார்ட்டு. அட்ரியா, வென்ட்ரிக்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். கார்டேட்டா வந்து 3 சபையிலாமல் பிரிச்சுக்கலாம். யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா. இந்த யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா வந்து ஆல்சோ கால்ட் அஸ் புரோட்டோகார்டேட்ஸ். தே ஆர் மெரைன்ஸ். கோர்ஸ் தே ஆர் மெரைன்ஸ். இதுவும் ஒரு மெரைன் ஆர்கனிசம்ஸ் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு யூரோகார்டேட்டா பார்ப்போம். யூரோ அப்படின்னா டெய்ல்னு அர்த்தம், கார்டா அப்படின்னா நோட்டோகார்டு அர்த்தம். நோட்டோகார்டு இஸ் ப்ரெசன்ட் இன் லார்வல் டெய்ல். முக்கியமான விஷயம். டியூனிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். டியூனிகேட்னா என்ன அர்த்தம்? பாடி இஸ் கவர்டு பை எ டியூனிக் ஆர் டெஸ்ட் மேடப் ஆஃப் மெட்டீரியல் லைக் செல்லுலோஸ் ஆர் டியூனிசின். ஓகேவா, யூரோகார்டேட்டாவும் டியூனிகேட்டாவும் சொல்லலாம், நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஆல் கார்டேஜ் ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் லார்வல் ஸ்டேஜ். ஓகேவா, புரோட்டோகார்டு வந்து நோட்டோகார்டு இஸ் ப்ரெசென்ட். புரோட்டோகார்டேஜில் வந்து புரோட்டோகார்டஸ் அதாவது செஃபலோகார்டேட்டும் யூரோகார்டேட்டாலும் நோட்டோகார்டு இஸ் ப்ரெசென்ட். வெர்டிபிரல் கார்டு இஸ் ஆப்சென்ட். ஓகேவா, அதுக்கடுத்து ரெட்ரோகேஷன் மெட்டபார்மோசிஸ்னால் லார்வல் ஸ்டேஜஸ் ஹையர் அட்வான்ஸ்டு தென் அடல்ட் ஸ்டேஜ். ஓகேவா, ப்ராக்ரெசிவ் அப்படின்னா அடல்ட் ஸ்டேஜஸ் மோர் அட்வான்ஸ்டு தென் லார்வல் ஸ்டேஜ். ஓகே, அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் கேட்டர்பில்லர், பட்டர்ஃப்ளை மாறுதுல, அந்த மாதிரி. டியூரிங் மெட்டாஜெனிசிஸ்னால் உருமாற்றம் நடக்கிறப்போ, அடல்ட்டாக மாறுறப்போ அடல்ட் டீஜெனரேட்ஸ், நோட்டோகார்டு லாஸ்ட், டெய்ல் லாஸ்ட், பேரஞ்சிகல்சிஸ் லாஸ்ட், எல்லாமே லாஸ்ட். எக்ஸாம்பிள் சால்பா, டோலியோலம், அசிடியா. ஓகேவா, அடுத்து செஃபலோகார்டேட்டா பார்த்துக்கிட்டே அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆல்சோகார்டஸ், லான்ஸ்லட்ஸ். செஃபலான் அப்படின்னா ஹெட்னு அர்த்தம். நோட்டோகார்டு இஸ் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல். எக்ஸாம்பிள் ஆம்பியோசஸ், ஆல்சோகார்டஸ், லான்ஸ்லஸ் அண்டு பேங்கியோஸ்டோமா. ஆம்பினா போத்னு அர்த்தம், ஆக்சஸ்னா நீடில் லைக்னு அர்த்தம். லான்ஸ்லட் இஸ் எ வெப்பன் விச் இஸ் பாயிண்டட் அட் போத் இஸ். அது மாதிரி இந்த ஆர்கானிசம் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெர்டிபிரேட்டா பார்க்கலாம். வெர்டிபிரேட்டாவில் வந்து நோட்டோகார்டு இஸ் ரீப்ளேஸ்டு பை வெர்டிபிரல் காலம், முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து ஹார்ட் வந்து 2 சேம்பர், 3 சேம்பர், 4 சேம்பர் ஹார்ட்டெல்லாம் இருக்குது. ஓகேவா, அடுத்து ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேஜ் பட் ஆல் கார்டேஜ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். முக்கியமான விஷயம். ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேஜ் பட் ஆல் கார்டேஜ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். அதே மாதிரி ஆல் புரோட்டோகார்டேஜ் ஆர் கார்டேஜ் பட் ஆல் கார்டேஜ் ஆர் நாட் புரோட்டோகார்டேஜ், அந்த மாதிரி. ஓகே, ஹார்ட் சேம்பர்ஸ் வந்து 2 சேம்பர் சைக்ளோஸ்டோம்ஸ்க்கு ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்கும். 3 சேம்பர்ஸ் ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ்க்கு இருக்கும். 4 சேம்பர் குரோக்கோடைல்ஸ், அலிகேட்டர்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு இருக்கும். இதில் குரோக்கோடைல்ஸ், அலிகேட்டர்ஸ்லாம் எஸ்பெஷலி. ஓகே, கிட்னிஸ் வந்து ஆஸ்மோரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷனுக்கு. கிட்னி ப்ரெசன்ட் வெர்டிபிரேட்ஸில் மட்டும்தான் கிட்னிஸ் இருக்கும். பேட் அப்பண்டேஜஸ் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு, லிம்ஸ்னால் வந்து டெட்ராபாட்ஸ்க்கு. ஓகேவா, அதுக்கடுத்து நம்ம சொன்னோம்ல ஆல் புரோட்டோகார்டேஜ் கார்டேஜ் பட் ஆல் கார்டேஜ் ஆர் நாட் புரோட்டோகார்டேஜ். வந்து வெர்டிபிரேட்டாவில் வந்து சப்பைலம் வெர்டிபிரேட்டா, இது 2 இருக்குது. 2 சூப்பர் கிளாஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எக்னேத்தா அண்டு நேத்தோஸ்டோமா. நேத்தா அப்படின்னா ஜான்னு அர்த்தம். எக்னேத்தானா ஜாலஸ்ன்னு அர்த்தம், லேக் ஜா இன் மவுத். இதிலெல்லாம் ஒரே லிவிங் கிளாஸ் வந்து சைக்ளோஸ்டோமேட்டா, இதே லோ இன் நம்பர். அண்டு நேத்தோஸ்டோமானா பியர்ஸ் ஜா. இதில் 2 சூப்பர் கிளாஸ் இருக்கும்.
சப்பைரம் ஆமாம் 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் 2 சூப்பர் கிளாஸ் இருக்கும். ஃபிஷ்ஷஸ் அண்ட் டெட்ராபாஸ். ஃபிஷ்ஷஸில் வந்து எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ், அதாவது கார்ட்ரிச்சஸ் அண்ட் ஆர்ஸ்ரிச்சஸ். டெட்ராபாஸில் வந்து 4 இருக்கும். ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம சைக்ளோஸ்டோமேட்டாவை பற்றி பார்ப்போம். சைக்ளோஸ்டோமேட்டாவை பற்றி பார்ப்போம். எலாங்கேட்டட் பாடி பாடினா நல்ல நீளமான பாடியாக இருக்கும். டிவைட் ஆஃப் ஸ்கேல்ஸ் அண்ட் பேர்டு ஃபின்ஸ். பேர்டு ஃபின்ஸ் இருக்காது, செதில்கள் இருக்காது, அன்பேர்டு ஃபின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஆல் ஆர் எக்டோ பேரசிட்டான்ஸ். அதாவது ஏதாவது ஃபிஷ்ஷஸ்க்கு மேலே, உடம்புக்கு மேலே அதை ஒட்டிக்கிட்டு வாழும். அதான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பெட்ரோமைசான்ஸ். தேர் சாஞ்சிவோரஸ்னால் நத்திங் பட் பிளட் சக்கிங் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் லாம்ப்ரேஸ். அடுத்து மைசின்ஸ், ஹேக்ஃபிஷ். இதில் வந்து என்ன அப்படின்னா கிரேனியம் அண்ட் வெர்டபிள் கார்டு மேடப் ஆஃப் கார்டிலேஜ். ஸோ எண்டோஸ்கெலட்டன் ஆர் மேடப் ஆஃப் கார்டிலேஜ். ஓகேவா? அடுத்து 6 to 15 பேர் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது. நான் வச்சுக்கோங்க, 6 to 15 பேர் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது. வென்ட்ரல் மவுத் இருக்குது, சர்க்குலர் மவுத்து, சக்டோரியல் மவுத்து, வித்தவுட் ஜாஸ். ஓகே, டீத் இருக்காது. அதுக்கடுத்து 2 சேம்பர்டு ஹார்ட், க்ளோஸ் டு பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் தான், ஏன்னா ஹையர் அனிமல்ஸில். அடுத்து ராஸ்பிங் டங்க் இருக்கும். ஓகேவா? ராஸ்பிங் டங்க் அப்படின்னா உரியக்கூடிய டங்க் இருக்கும். வித் ஹார்னி டீத் வந்து டீத்துன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஹார்னி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபிஷ்ஷஸ் மேலே பிடிச்சிக்கிட்டு ப்ளட்டை சக் பண்ணி வாழும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நான் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஏஎஃப்எம்சி அப்படின்னா ஆர்மட் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் கிடையாது. அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் டு மெரைனா கேட்டட்ராபஸ். ஓகேவா? மைக்ரேஷன். மெரைன் வாட்டர் டு ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா ஆனாட்ராபஸ் மைக்ரேஷன் ஒன்லி ஃபார் ப்ரீடிங் பர்பஸ் ஒன்லி தான். ஸோ யூனிசெக்சுவல்ஸ், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், லாரல் ஃபார்ம்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேவா? ஏன்னா மெரெயின்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் வருதுல்ல, அப்படின்னா என்னது? மெரெயின் டு ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா ஆனாட்ராமஸ் மைக்ரேஷன். எதுக்கு அப்படின்னா டு லே எக்ஸ். ஸோ ஆஃப்டர் லேயிங் எக்ஸ் தே டை அண்டு எக்ஸ் என்னாகும் ஆஃப்டர் மெட்டமார்ஃபோசிஸ் தே கோ பேக் டு சீ வாட்டர். ஓகேவா? இந்த மாதிரி தான். அடுத்து ஃபிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷஸ் ஆல்சோ கால்ட் ஃபிஷ்ஷஸ். காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியஸ்ட்டு நார்த்தோஸ்டோமன்ஸ் ஃபஸ்ட்டு ஜாடு வெட்டிபேஸ் தான் வந்து ஃபிஷ்ஷஸ். ஆல் ஆர் அக்வாட்டிக், போத் மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர். ஏன் பிராக்கிஷ் வாட்டர் கூட இருக்கும். பிராக்கிஷ் வாட்டரில் மிக்சிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சீ வாட்டர். அடுத்து மோர் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா சாலினிட்டி கம்மியாக இருக்கும் இன் ரெய்னி டேஸில். லெஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா சாலினிட்டி அதிகமாக இருக்கும் இன் சம்மரில். ஸ்டீம்லைன்டு பாடி அப்படின்னா நல்லா நல்லா யூனிஃபார்மாக லைண்டாக இருக்கும். 2 செமர்டு ஹார்ட், ஒரு ஆரிக்கிள் ஒரு வென்ட்ரிக்கிள், அவ்வளோதான் இருக்கும். அடுத்து தேர் பைக்ளோதெர்மஸ்னால் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப் டு ரெப்டைல்ஸ். பைக்ளோஸ் அப்படின்னா வேரியபிள்னு அர்த்தம். லோ பாடி டெம்பரேச்சர், நாட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சருக்கு மாற அதோட பாடி டெம்பரேச்சர் மாறிட்டே இருக்கும். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் மாற. அதுக்கடுத்து ஹோமியோதெர்ம்ஸ் அப்படின்னா ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் மட்டும் தான் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருக்கும். ஹோமியோனா கான்ஸ்டன்ட் அர்த்தம். ஹை பாடி டெம்பரேச்சர், வார்ம் பிளட்டட் அனிமல். ஓகேவா? எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் மாறினாலும் இன்டர்னல் டெம்பரேச்சர் மாறாது, அந்த மாதிரி. அடுத்து டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் டெவலப்மெண்ட் இன் போத் கான்ட்ரிஸ் அண்ட் ஆஸ்ட்ரிசிஸ். கான்ட்ரிஸ் வந்து விவிபேரஸ். அங்கிட்டு பேரடிஃபென்சஸ் இருக்கும். எக்டோடெர்மல் நான் வச்சுக்கணும், இங்கே பேரடிஃபென்சஸ் இருக்குது. ஆனால் எக்டோடெர்மல் இன் ஆரிஜின். லிட்டில் வேரியேஷன். ectothermal little variation, variable change in temperature due to environmental temperature change. Okay,
ஸ்டடி ஆஃப் ஃபிஷஸ் இஸ் கால்ட் எத்தியாலஜி. கார்டேஜ் பற்றி கார்டேஜ் அண்ட் ஆர்சிஜிஸை பற்றி பார்க்கலாம். கார்டேஜ் நான் கார்டேஜ் not a cartilage present. Endoskeleton made up of cartilage. Osteocyst is bony fishes. Endoskeleton is made up of bones. இங்கே கார்டிலேஜ் கம்ப்ளீட்லி மெரைன். ஆஸ்டியோசிஸ் மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர். கார்டிலேஜ் ஹைலி பொட்டேஷியஸ் கண்டென்ட். அதுக்கப்புறம் வென்ட்ரல் மவுத் இருக்கும். ஹெட்ரோசெல்சல் ஃபின் ஆர் கார்டல் ஃபின்ஸ் இருக்கும். ஆஸ்டியோசிஸில் டெர்மினல் மவுத் இருக்கும். ஆர் ஹோமோசெக்சுவல் டெயில் ஃபின்ஸ் இருக்கும். இங்கே கார்டிலேஜ் இன்கான்சிபிகஸ் ஸ்கேல்ஸ் இருக்கும். ஆஸ்டியோசிஸ் கான்சிபிகஸ் ஸ்கேல்ஸ் இருக்கும். கார்டிலேஜ் பாடி இஸ் கவர்டு பை பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் ஹோமோலாகஸ் டு டீத் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? இன்னர் சிமிலர் டு டென்ட்ரைட், அவுட்டர் சிமிலர் டு எனாமல். இங்கே ஆஸ்டியோசிஸில் பாடி இஸ் கவர்டு பை சைக்ளாய்டு ஆர் டீனாய்டு ஸ்கேல்ஸ். ஓகேவா? லுக்கிங் லைக் காம்பு. அதனால தான் காம்பு மேட் அப் ஆஃப் போனி மெட்டீரியல். அதனால தான் இதுக்கு பேர் சைக்ளாய்டு ஸ்கேல்ஸாக டீனாய்டு ஸ்கேல்ஸாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஷைனி டீத்து. டீத்ஸ் அந்த ஜாஸ் ஆர் மாடிஃபைடு பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். நத்திங் பட் ஜாவில் இருக்கக்கூடிய டீத்ஸ் நத்திங் பட் மாடிஃபைடு பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். ஓகேவா? அண்டு டைரக்டட் பேக்வேர்ட்ஸ். அதாவது குத்தி கிழிச்சிட்டா திருப்பி தான் எடுக்க முடியாது. எடுத்தோம் அப்படின்னா ஃபுல் டிஷ்யூ டேமேஜ் நடக்கும். அதுதான் பேக்வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 5 to 7 pair of gill slits is present. Gill slits are separate. Gill slits are not in gill chamber. இங்கே 4 pair of ஆஸ்டியோசிஸில் 4 pair of gill slits are present. Opercular gill cover is present. Gills are not seen outside. ஓகேவா? அடுத்து கார்டிலேஜ் opercular gills are absent. Okay, and air bladder, swim bladder also absent. Hydrostatic mechanism absent. Buoyancy absent. But osteocysts air bladder present, so they can float on water. But cardiacs they have to swim continuously to avoid sinking. Okay, and cardiacs pelvic fins bears claspers, copulatory organ. Claspers are nothing but copulatory organ. Osteocysts copulatory organ absent, so அதனால் oviparous. Cardiacs viviparous. And fertilization is internal. All fishes are direct development. Okay, cardiac is ureotelic. Urea, they store urea and blood. Physiological uremia சொல்லுவாங்க, to balance with the surrounding concentration with the body blood concentration. cardiac is ammonotelic. கான்சிபிகஸ் ஸ்கேல்ஸ் இருக்கும், அது பார்த்தாச்சு. கார்டிலேஜ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்கோலியோடான், டாக் ஃபிஷ். ஏன் டாக் ஃபிஷ்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்க் ஸ்நாட், அதோட ஸ்நாட் மூக்கு பகுதி ஆன்டீரியர் பார்ட் டாகோட மூக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்காலியோடான் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து கார்கரோடான், ஒயிட் ஷார்க்கு, பிரிஸ்டிஸ், ஷாஃபிஷ், டார்படோ, எலக்ட்ரிக் ஈல். எலக்ட்ரிக் ஈல் அதோட டார்சல் மசில்ஸ் ஆர் மாடிஃபைடு மசில்ஸ் இருக்கும் இன்டூ எலக்ட்ரிக்கல் ஆர்கான்ஸ். ஓகே, அதுக்கடுத்து ட்ரைகான், ஸ்டிங்ரே. அதுக்கடுத்து ஆஸ்டியோசிஸோட எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸோசீட்டஸ், ஃப்ளையிங் ஃபிஷ், ஹிப்போகாம்பஸ், சீ ஹார்ஸ், கட்லா, லாபியோரோகு, கேரியஸ் மேகஸ், பீட்டா ஸ்ப்ளெண்டன்ஸ், ஃபைட்டிங் ஃபிஷ், டெரோஃபைலம், ஏஞ்சல் ஃபிஷ். இதில் எக்ஸோசீட்டஸ், ஹிப்போகாம்பஸ், மெரைனு, கட்லா, லாபியோரோகு ஃப்ரெஷ் வாட்டரு, பீட்டா ஸ்ப்ளெண்டன்ஸு, டெரோஃபைலம் அக்வாரியம். நல்லா நான் வச்சுக்கிறோம், முக்கியமான விஷயம்.
அதுக்கடுத்து ஆம்பிபியன்ஸை பற்றி பார்க்கலாம். ஆம்பினா போத் அப்படின்னா போத் மோட் ஆஃப் லைஃப், வாட்டர்லேயும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும். ஏர்லியஸ்ட் டெட்ராபோட்ஸ் இதுதான். அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ் ஆல் ஆர் ஃப்ரெஷ். அக்வாட்டிக்னா மெரைன் வாட்டர் கிடையாது, ஆல் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். வித்தவுட் வாட்டர் இட்ஸ் லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட். Amphibians are formed from lobe-finned fishes. எக்ஸாம்பிள்ஸ் சீலகாந்த், அதுதான் அதோட ஆன்செஸ்டர்ஸ். லிவிங் ஃபாசல் கூட சொல்லலாம். தே அட்டெம்ப்ட் டு ஹேபிடேட் ஆன் லேண்ட் பட் நாட் சக்ஸஸ்ஃபுல். முக்கியமான விஷயம், லேண்டுக்கு வந்து வாழலான்னு பார்த்தாங்க, ஆனால் அவங்களால வாழ முடியல. ஸோ அதனால தான் அவங்க லேண்ட்லேயும் இருக்காங்க, தண்ணிலையும் இருக்காங்க. தண்ணி இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை முழுமை அடையாது. ஓகேவா? ஆம்பிபியன்ஸ் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல். தே ஆர் ஃபஸ்ட்டு லேண்டு வெர்டிபிரேட்ஸ் அப்படி கூட சொல்லலாம். அடல்ட் ஆம்பிபியன்ஸ், அதாவது மேபி ஆன் லேண்ட். அடல்ட் ஆம்பிபியன்ஸ் வந்து லேண்ட்லேயே இருக்கலாம், ஆனால் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டால் அது வாட்டருக்கு வந்தே தாண்டா ஆகணும். தண்ணி குடிச்ச உப்பு தின்னா மாதிரி, உப்பு தின்ன தண்ணி குடித்த மாதிரி ரீப்ரொடக்ஷனுக்கு தான் அது வாட்டருக்கு வந்து தான் ஆகணும். அடுத்து காண்ட் ரீப்ரொடியூஸ் ஆன் லேண்ட். ஏன்? ஒரு வேளை லேண்டில் எக்கு லே பண்ணிச்சு அப்படின்னா அந்த எக்கு வந்து என்ன ஆயிரும், உடஞ்சி போயிடும், எவாபரேட் ஆயிரும். அது குவிக்லி ட்ரை, எக்கு வந்து ட்ரை ஆயிரும். ஏன்னா அது எக்கில் வந்து எக் இஸ் நான்கிளிடாய்க் அண்டு ஆன்ஆம்னியாட்டிக் எக்கு. நான்கிளிடாய்க் அப்படின்னா வித்தவுட் ஷெல். ஆன்ஆம்னியாட்டிக் எக்குனா வித்தவுட் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் லேயர்ஸ். எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் லேயர்ஸ் என்னது? ஆம்னியன், கோரியன், அலாட்டாய்ஸ், யோக்ஸஸ், இதுங்க தான். ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ்னால் வந்து ஆன்ஆம்னியோட்ஸ். ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ் வந்து ஆம்னியோஸ் அண்ட் கிளிடாய்க். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ் வந்து ஆம்னியோஸ் பட் நான்கிளிடாய்க், ஷெல் இருக்காது. அதுக்கடுத்து லார்வல் ஸ்டேஜஸ் எசென்சியலி அக்வாட்டிக் ஃப்ரெஷ் வாட்டர். பாடி வந்து எப்படி ஹெட்டு ப்ளஸ் ட்ரங்க்னு புரிஞ்சிருக்கும். டெய்ல் இஸ் ப்ரெசன்ட் இன் சம். ஆம்பிபியான்ற ஆர்டரில் வந்து ஆம்பிபியாவில் வந்து 3 ஆர்டர் இருக்குது. ஏபோடா, லிம்ப்லெஸ், எக்ஸாம்பிள் இச்சிடியோபஸ். யூரோடெலா ஆர் கார்டேட்டா, டெய்ல்டு, எக்ஸாம்பிள் சாலமண்ட்ரா லைக் லிசர்ட். அனுரா, டெய்ல்லெஸ், எக்ஸாம்பிள் ஃப்ராக், ரானா, டோடு, பூஃபோ, ஹைலா, ட்ரீஃப்ரா. முக்கியமான விஷயம் அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. அடுத்து, if present 2 pairs of limbs are present, limbs are absent in this service. Skin is moist and scaleless. scales இருக்காது பட் மாய்ஸ்டாக இருக்கும். ஐ ஹாவ் ஐலிஸ் இருக்கும். டிம்பேனம் ரெப்ரசன்ஸ் இயர் ஆசிலிஸ் இருக்காது. சரி, இயர் டிம்பேனம் இருக்கும் பட் அந்த இயர்னு சுற்றி இருக்கும்ல, இயரை சுற்றி இருக்கும்ல, அது இருக்காது. அதுக்கடுத்து அலிமெண்ட்ரி கனால், யூரினரி ட்ராக்ட், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், இது 3 ஓப்பன்ஸ் இன்ட்டு குளோயக்கா. குளோயக்கா தான் காமன் டக்ட்னு சொல்லுவாங்க ஆம்பிபியன்ஸ் பொறுத்த வரைக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மோடு. கில்ஸ் வந்து லாரல் ஃபார்மு அண்ட் சம் அடல்ட்ஸு. அடுத்து வந்து லங்ஸ் வந்து ஃப்ராகு. ஸ்கின்னு வந்து ஸ்னேக். ஸ்கின் ஆல்சோ இருக்குது. இது ஒரு தெரிஞ்சுக்க விஷயம் அப்படின்னா, ஸ்னேக்ஸ் காண்ட் ஹியர் சவுண்ட் பட் ஐ கேன் ஐடென்டிஃபை கிரவுண்ட் வைப்ரேஷன்ஸ். இட் ஹேவ் டிம்பான கனெக்டட் வித் அப்பர்ச்சர் பை எ ஸ்மால் போன். ஸோ அது மூலிமா நாக்கை வெளியே நீட்டி என்ன பண்ணிக்கிறோம், தரையை தொட்டு எதாவது வைப்ரேஷன் இருக்கான்னு பார்த்துக்கிறோம். வைப்ரேஷன் ஒன்று இருந்தால் நாக்கு மூலிமா டிம்பானம் அந்த போனுக்கு போய் போன் அசைஞ்சு டிம்பானமுக்கு அந்த ஸ்கின்னில் போய் பிரெயினுக்கு சிக்னல் போய் அந்த வைப்ரேஷன் என்னன்னு அனலைஸ் பண்ணிக்கிறோம். அது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அது தேவையில்லாத விஷயம், சும்மா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். அடுத்து
க்ளோஸ்டு blood vascular system வித் 3 chambered heart. என்ன இருக்கும்? ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், அதுக்கப்புறமா டார்சல் சைடில் வந்து சைனஸ் சினோசிஸ் இருக்கும். அதே இது வென்ட்ரல் சைடில் வந்து கோனஸ் ஆர்டரியோசிஸ் இருக்கும். இது சைனஸ் சினோசிஸ் வந்து கலெக்டிங்கு, கோனஸ் ஆர்டரியோசிஸ் வந்து சப்ளையிங்கு. ஓகே, அடுத்தது கோல்பெட்டர் அனிமல்ஸ் ஃபெர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் வந்து டேட் போல் லார்வா இருக்கும் ஃப்ராக்ஸில். அதுக்கடுத்து ரெப்டேலியா பார்க்கலாம். ரெப்டேலியா ரெட்டின் வேர்டு, ரெப்பேர் ஆர் ரெப்டம் அப்படின்னா க்ரீப்பிங்னு அர்த்தம். பெல்லி க்ரீப்பர்ஸ் ஆல்சோ கால்ஸ் பெல்லி க்ரீப்பர்ஸ். அதுக்கடுத்து மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் அக்வாட்டிக். மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் தான், பட் அக்வாட்டிக் ரெப்டைல் வந்து crocodile, alligator. எக்ஸாம்பிள், பாடி இஸ் கவர்டு பை ட்ரை அண்ட் கானிஃபைடு ஸ்கின் வித் எபிடர்மல் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கூட்ஸ். ஓகேவா? ட்ரைனா வித்தவுட் ஸ்கின் கிளான்ஸ், கானிஃபைட்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் கெரட்டின். ஓகேவா? எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் ஆப்சன்ட். எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் தான் சொல்ல வந்து எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் ஆப்சன்ட். பட் ஆனால் டிம்பானம் ரெப்ரசன்ஸ் இயர் இஃப் ப்ரெசன்ட். 2 pairs ஆஃப் லிம்ஸ் ஆர் ப்ரெசன்ட். லிம்ப்லெஸ் ரெப்டைல் வந்து ஸ்னேக். நான் வச்சுக்கணும் லிம்ப்லெஸ் ரெப்டைல் வந்து ஸ்னேக். அண்ட் க்ளோஸ் blood vascular system, 3 chambered heart. பட் 4 chambered heart வந்து யார் யாருக்கு இருக்கும்? crocodiles இருக்கும், alligators இருக்கும். இது முக்கியமான விஷயம். ஓகேவா? நான் வச்சுக்கணும். அடுத்தது lizards and snakes set their scales as skin cast. அதாவது லிசார்டு ஸ்னேக் என்ன பண்ணணும்? தோல் உரிச்சு போட சொல்லுவாங்கள்ல, அது பண்ணணும். ஸ்கின் கேஸ்ட்டு, அது ஸ்கின் கேஸ்ட் சொல்லுவாங்க. அண்ட் தேர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், பைக்ரோசெப்ஸ். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஏசுக்கும், மேமல்ஸ்க்கு இருக்கும், ரெப்டைல்ஸுக்கு இருக்கும், பார்ட்டிசிபஸ் இருக்கும். ஏன்னா அது கிளாஸ் பஸ் இருக்குது. அடுத்து டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் டெவலப்மெண்ட். மோஸ்ட்லி ஓவிபேரஸ். சம் ஸ்னேக்ஸ் ஆர் விவிபேரஸ். ஏவ்ஸ் ஆர் ஓவிபேரஸ். ஆல் ஏவ்ஸ் ஆர் ஓவிபேரஸ். சம் மேமல்ஸ் ஆர் ஓவிபேரஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? விவிபேரஸ்னால் குழந்தை பிறக்கும், குட்டி போடும், குட்டி போட்டு பாதுகாக்கிறது. ஓவிபேரஸ்னால் முட்டை போட்டு பாதுகாக்கிறது. அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிலோன், டர்ட்டில், மெரைன், டெஸ்டிடோ, டாட்டாய்ஸ், டெரஸ்ட்ரியல், ஹெமிடாக்டைலஸ், காமன் வால் லிசார்ட், கெமிலியா, டீ லிசார்ட், டெலோஸ், கார்டன் லிசார்ட், ட்ராக்கோ, ஃப்ளையிங் லிசார்ட், crocodile, alligator, northern naja, cobra, பங்காரஸ் கிரைட், வைப்பரா, ரசல்ஸ் வைப்பர், நாஜா ஹெர்னா, கிங் கோப்ரா, பிளாக் கோப்ரா, அண்டு பைத்தான், வாட்டர் ஸ்னேக், டியாஸ். இவங்க எல்லாமே அண்டு டியாஸ் ஸ்னேக் தேர் ஆர் நான் வெனமஸ். முன்னாடி பார்த்தது வெனமஸ். ஓகே, கிலோனியன்ஸ் 3 டர்ட்டில்ஸ் மெரைன், டெராஃபின்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், டாட்டாய்ஸ் டெரஸ்ட்ரியல். ஓகே. அடுத்து ஏவ்ஸை பற்றி பார்க்கலாம். ஏவ்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது யார்? ஏரியல் வெர்டிபிரேட்ஸ். ஏரியல் வெர்டிபிரேட்ஸ்னால் வானத்திலே பறக்கக்கூடிய வெர்டிபிரேட்ஸ். ஓகேவா? தென் யூனிக் கேரக்டர் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ். ஃபெதர்ஸ் இருக்கிறது யூனிக் கேரக்டர். மோஸ்ட் ஆஃப் தம் கேன் ஃப்ளை, சம் ஆர் ஃப்ளைட்லெஸ். எக்ஸாம்பிள் கேரினேட்டே, ரேட்டிட்டே. கேரினேட்டே கேன் ஃப்ளை பட் கப்லரி ஆர்கன்ஸ் ஆப்சன்ட், அதாவது பென்னிஸ் இருக்காது. ரேட்டிட்டே இஸ் ஃப்ளைட்லெஸ். தேர் rudimentary feathers. வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் இஸ் ப்ரெசன்ஸ் பட் இது கப்லரி ஆர்கன்ஸ் இருக்கும். ஓகேவா? டியூரிங் மேட்டிங் அப்போசிஷன் ஆஃப் குளோய்கா, அது குளோய்க்கல் ரப்பிங் நடக்கும். யாருக்கு? கேரினேட்டிக். ஓகேவா? அடுத்து விங்ஸ் ஆர் மாடிஃபைட் 4 limbs. நத்திங் பட் விங்ஸ் ஆர் நத்திங் பட் மாடிஃபைடு 4 limbs. ஓகே.
அடுத்து தே பொசஸ் பீக் மேடப் ஆஃப் கெரட்டின். பீக் இஸ் மேடப் ஆஃப் கெரட்டின், முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹின் லிம்ஸ் ஆர் வேரியஸ்லி மாடிஃபைடு ஃபார் வாக்கிங், ரன்னிங், ஆஸ்டிச் எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங், இன்டர்டிஜிட்டல் லேயர், கிளாஸ்பிங், interlock the toes to sit on trees or capture a food. கிளாஸ்பிங் தான், ஓகேவா. அடுத்து ஸ்கேல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹின்லிம்ஸில் இருந்தால் ஸ்கேல்ஸ் இருக்கும். எக்ஸோஸ்கெலட்டன் நான் வச்சுக்கணும். ஸ்கின் கிளாண்டும் இருக்கும். ஸ்கின் கிளாண்ட் இருக்காது, பட் எக்ஸப்ட் ஒன் கிளாண்ட், ஆயில் கிளாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா பேஸ் ஆஃப் த டெய்ல். அது இந்த கிளாண்டுக்கு ஆல்சோ கால்ட் ஸ்க்ரீன் கிளாண்டுன்னு ஒரு பேர். முக்கியமானது நான் வச்சுக்கோங்க. எண்டோஸ்கெலட்டன் இஸ் ஆசிஃபைடுனா போன் is not made up of cartilage. They are compact bone are present. Air cavities are present in long bones air cavities இருக்கும். pneumatic bones சொல்லுவாங்க. and 2 additional chambers present in alimentary canal. அது யார் கிராப்பு, கிசாடு, ஓகேவா. இது ஈசோவேகஸ், கிராப்பு, ப்ரோவென்ட்ரிகுலஸு, ஸ்டொமக்கு, கிசாடு, ப்ரோவென்ட்ரிகுலஸ் ஸ்டொமக்கு சேர்த்து தான் ப்ரோவென்ட்ரிகுலஸ் கிசாடு சேர்த்து தான் ஸ்டொமக்கு. அதுக்கடுத்து 3 சாம்பர்டு குளோயக்கா வந்து 3 சாம்பர்டு குளோயக்கா. அதுக்கடுத்து warm-blooded animals, blood vascular system is closed. Heart is 4-chambered heart, 2 auricle, 2 ventricle, ஓகேவா. lungs are provided with the air sacs. இதுதான் முக்கியமான விஷயம். சப்ளிமெண்ட் இன் ரெஸ்பிரேஷன், ஏர் சாக்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சப்ளிமெண்ட் இன் ரெஸ்பிரேஷன். அதாவது என்னென்னு பார்க்கலாம். இது லாரிங்ஸ், டெக்கியா, சைரிங்ஸ் இஸ் த போனி ரிங்ஸ், மேடப் ஆஃப் போனி ரிங்ஸ். இட் இஸ் நதிங் பட் த வாய்ஸ் பாக்ஸ் ஆஃப் பேர்ட். நம்மளுக்கு வாய்ஸ் பாக்ஸ் வந்து லாரிங்ஸு, ஓகேவா. பேர்ட்ஸுக்கு வாய்ஸ் பாக்ஸ் வந்து சைரிங்ஸு, ஓகேவா. அதை தவிர்த்து இங்கே வந்து என்ன இருக்குது, செர்விக்கல்ஸ் 2 இருக்குது, இன்டர்கிளாவிகுலம் 1 இருக்குது, ஆன்டீரியர் தொராசிக் சாக்கு 1 இருக்குது, போஸ்டீரியர் தொராசிக் சாக்கு 1 இருக்குது, மொத்தம் 2 இருக்குது. அப்டாமினல் தொராசிக் சாக், ஏர் சாக் வந்து 2 இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னாகும், தேர் எஃபிஷியன்ட். those are efficient respiratory system more than mammals விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன் எஃபிஷியன்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, it have double respiration அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் into air sac to lungs in every respiration. ஒவ்வொரு தடவையும் மூச்சு விடும் போதும் ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்மளோட மூச்சு இழுத்த அப்புறம் ஃப்ரெஷ் ஏர் இருக்கும், மூச்சு விட்டோம் அப்படின்னா இப்போ அன்வான்ட் ஏரை வெளியே விடுறோம் என்ன. அப்போ வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து இழுக்க முடியாது. மூச்சு விடும் போது ஃப்ரெஷ் ஏர் இழுக்க முடியுமா நம்மளால்? முடியாதுல்ல. ஆனால் ஏவ்ஸால், பறவைகளால் மூச்சு இழுக்கும் போதும் விடும் போதும் ஃப்ரெஷ் ஏரை உள்ளே வாங்கிக்க முடியும். ஃப்ரெஷ் ஏரோட லங்ஸில் இருக்கும், ஓகேவா. ஃப்ரெஷ் ஏர் சர்க்குலேட்டட் இன் போத் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து ஃப்ளையிங் ஃப்ராகுக்கு பேர் ராஃபோஃபோரஸ் நான் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏவ்ஸுக்கு வந்து கார்வஸ் க்ரோ, கொலம்பியா பீஜியன், பேவோ பீகாக், நியோஃப்ரான் வல்ச்சர், அப்டினோடைஸ் பென்குயின், பிஸ்டாகுலா பேரட், ஸ்டுதியோ ஆஸ்டிச், ஓகே. அடுத்து மேமல்ஸை பற்றி பார்க்கலாம். மேமல்ஸ் தே லிவ் இன் வெரைட்டி ஆஃப் ஹேபிட்டட்ஸ். போலார் ஐஸ் கேப்ஸில் இருப்பாங்க, டெசர்ட்டில் இருப்பாங்க, மவுண்டன்ஸில் இருப்பாங்க, ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க, கிராஸ்லேண்ட்ஸில் இருப்பாங்க, கேவ்ஸில் இருப்பாங்க, இது மாதிரி இங்கே வேணால் இருப்பாங்க. Some of them can fly and live in water. Example, bats, aquatic mammals. Bats example Chiroptera order. Aquatic mammals வந்து Cetacea order. Sea cows. Example, sea cows. Carnivora order, primate order, such as 11 order இருக்கும் இந்த mammalia class கீழே, ஓகேவா. மோஸ்ட் யூனிக் கேரக்டர் வந்து மெமரி கிளாஸ். மோஸ்ட் யூனிக் கேரக்டர் ஆஃப் மேமல்ஸ் வந்து என்னது இது மெமரி கிளாஸ். அண்ட் 2 pair ஆஃப் லிம்ஸ் இருக்கும்.
யூஸ்டு ஃபார் வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங். ரன்னிங் வந்து கார்சோரியல் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹார்ஸ். அதுக்கடுத்து ஃப்ளையிங் ஆர்போரியல், கிளைமிங் அண்ட் கிளைமிங் ஆல்சோ அண்ட் என்டர் இன்டு பரோஸ் மாடிஃபைடு ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லோக்கோமோஷன். ஓகேவா? அண்ட் எபிடெர்மல் ஹேர்ஸ் இருக்கும் இன் ப்ரெசன்ட் ஸ்கின். இதுவும் ஒரு யூனிக் கேரக்டர் ஆஃப் மேமல்ஸ். ஓகேவா? மெமரி கிளாண்ட் இஸ் நத்திங் பட் மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்ட். மெமரி கிளாண்ட் இஸ் நத்திங் பட் மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்ட். இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எக்ஸ்டர்னல் இயர் இஸ் ப்ரெசன்ட். அதாவது இயர் பின்னே சொல்லுவாங்க. இயர் பின்னே இஸ் ப்ரெசன்ட். இதுவும் ஒரு யூனிக் ஃபீச்சர். 4 கைண்ட் ஆஃப் டீத் இஸ் ப்ரெசன்ட் ஆன் ஜாஸ், இன்சிசர்ஸ், கனைன்ஸ், ப்ரீமோலார்ஸ், மோலார்ஸ். ஹெட்ரோடோன்டென்டிசன் நமக்கு மட்டும் தான் இருக்குது, மெமலியாவுக்கு மட்டும் தான் இருக்குது. ஹோமோடோன்டென்டிசன் வந்து ஃபிஷ்ஷஸுக்கு, ரெப்டைல்ஸுக்கு, ஆம்பிபியன்ஸுக்கு இருக்குது. இன் மாடர்ன் பேர்ட்ஸில் வந்து வித்தவுட் டீத். பட் ஆர்கோப்டரிஸ் அப்படின்ற ஒரு ஃபாசில் பேர்டுக்கு வந்து டீத் இருக்குது, நான் வச்சுக்கணும், முக்கியமானது. அடுத்து லங் ரெஸ்பிரேஷன் வந்து லேரிங்ஸு. லங் ரெஸ்பிரேஷன் லேரிங்ஸ் அதிகமாக வாய்ஸ் பாக்ஸ். ஓகேவா? ஆஃப் மேமல்ஸ். அதுக்கடுத்து 4 சேம்பர்டு ஹார்ட்டு, 2 ஆரிக்கல், 2 வென்ட்ரிக்கிள். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அஃப்கோர்ஸ் ஹையர் அனிமல்ஸ் தானே. ஸோ டெவலப்மெண்ட் டைரக்ட் டெவலப்மெண்ட். செக்ஸஸ் ஆர் செப்பரேட்னு சொன்னது இது எல்லாமே. செக்ஸஸ் செப்பரேட், ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் டெவலப்மெண்ட்டே டேரக்ட் டெவலப்மெண்ட் வந்து வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரெப்டைல்ஸ், ஏஎல்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? மேமல்ஸுக்கு மொத்தம் 3 டைப் இருக்குது. என்னது? புரோட்டோசேரியா ஆர் எக் லேயிங் மேமல்ஸ். பெட்டாசேரியா ஆர் மார்சுபியஸ் ஆர் பவுச்டு மேமல்ஸ். யூத்தேரியா ஆர் ட்ரூ மேமல்ஸ், ட்ரூ பிளாசன்டல் மேமல்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்னித்தோரின்கஸ் பிளாட்டிபஸ் புரோட்டோசேரியா, மார்க்கோபஸ் கங்காரோ, மேக்ரோபஸ் கங்காரோ மெட்டாசேரியா, செராபஸ் ஃப்ளையிங் ஃபாக்ஸ், யூத்தேரியா. ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னால் ஃபாக்ஸ் கிடையாது, பேட் அது ஆக்சுவலி. மக்காக்கான மங்கி, ஈகோஸ்னா ஹார்ஸு, எலிஃபஸ்னா எலிஃபண்ட்டு, கெமலஸ்னா கேமலு, ரேட்டஸ்னா ரேட்டு, கேனிஸ்னா டாக்கு, பில்ஸ்னா கேட்டு, டால்ஃபினஸ்னா டால்ஃபினு, பெலனோப்டரான ப்ளூ வேலு, பேந்தரா டிக்ரீஸ்னா டைகரு, பேந்தரா லியோனா லயனு. அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த லெவல் ஆஃப் பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அது 10 பார்த்தோமா, அதுவும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் முக்கியம். அந்த 10 சீக்வன்ஸாக நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா லெசன்லேயும் அதே தான் இருக்கும். அதே நம்ம சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்பிள்ஸையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் திரும்ப படிச்சிருந்தா தான் உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரியில் போய் சேரும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த வீடியோ அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ என்ன போகிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.